So good evening everyone. மாலை வணக்கங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும். எனவே நேற்றைய பாடத்தின் தொடர்ச்சியாக இன்றைய பாடம் இருக்கும். நேற்று நாம் இன்டிரெக்ட் ஸ்பீச் என்ற ஒரு பாடத்தை தொடங்கி இருந்தோம். அந்த பாடத்தின் அடுத்த கட்டம் இன்று இருக்கும். So let's see what is it. I know there are some problems in many areas regarding this current, electricity and thundering, raining and so on. So we'll do the class. If they need, they will get the link or video. Okay, so என்றும் போல இன்றும் என்றும் அன்புடன் சிவா சார், டீச்சர் வித் a heart, உங்களுடன் இணைந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். Okay, yesterday we talked about indirect speech. ஒருவர் சொன்னதை, ஒருவர் காட்டியதை இன்னும் ஒருவருக்கு போய் சொல்வது தான் இன்டைரக்ட் ஸ்பீச்னு நேத்து படிச்சோம். yesterday we learned about those things. So நேற்றைய பாடத்தின் ஒரு 2 ஸ்லைட்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்டைரக்ட் ஸ்பீச் ஓ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சின் ஒரு 2 ஸ்லைட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்லைட்ஸ். ஸோ ஒருவர் சொல்றார், அதை போய் இன்னும் ஒருவர் இன்னும் ஒரு நபரிடம் சொல்லுவது தான் இன்டைரக்ட் ஸ்பீச்னு படிச்சோம். உதாரணத்துக்கு நேற்று படிச்சது அந்த நேரமே சொன்னால் அல்லது வளமையாக சொன்னால் என்ன மாதிரி மாற்றங்கள் வரும் என்பது தான் படிச்சோம். ஐ கேன் சிங்னு மகன் சொல்றது அப்பா போய் அப்போவே அம்மா கிட்ட சொன்னார். எப்படி சொன்னார்? சன் சேஸ் தட், மகன் சொல்கிறான் என்று. இந்த தட் என்பது எதை குறிக்கிறது? இந்த தட் என்பது என்று என்பதை குறிக்கிறது. சேஸ் என்பது சொல்கிறான். சோ நேற்று நம்ம முழு நாளும் நான் சொன்னேன், நம்ம கிரேட் 1ல இருக்கிறோம். நம்ம படிச்சது இந்த சேஸ் என்ற விஷயத்தை தான் படிச்சோம் இல்லையா? சேஸ், இந்த சேஸுக்கு பதிலா நிறைய பாவிக்கலாம்னு நான் சொன்னேன். சேஸ்க்கு பதிலா டெல்ஸ், ஈஸ் டெல்லிங், திங்ஸ், பிலீவ்ஸ் இப்படி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி சேஸ் தட்டில் இருக்கும் போது முக்கியமாக ப்ரோனவுன்ஸில், பிரதிப்பெயர்களில் மட்டுமே மாற்றம் ஏற்படும். ஓகே, பிரதிப்பெயர்களில் மட்டுமே மாற்றம் ஏற்படும் சேஸ் தட் என்று இருக்கும் போது. தட் ஷுட் பி கிளியர். தட் ஷுட் பி வெரி கிளியர். சேஸ் தட் என்று இருக்கும் போது பிரதிப்பெயர்களில் மட்டுமே, இங்கும் இடிமலை, பொது இடி சத்தம், பட் we'll try to do our best. Okay, சேஸ் தட் என்று இருக்கும் போது ப்ரோனவுன்ஸ்களில் மட்டுமே மாற்றம் ஏற்படும். ப்ரோனவுன்ஸ்களில் மட்டுமே மாற்றம் ஏற்படும் என்பதை சொன்னோம். அப்ப பாருங்க, ஐ கேன் சிங்னு சொல்லக்கூடாது, ஹீ கேன் சிங்னு சொல்லணும்னு நேற்று பார்த்தோம். ஸோ அதற்கு பிறகு சேஞ்சஸ் நிறைய கொடுத்தேன் நான். இந்த சேஞ்சஸ் எல்லாம் இந்நேரம் நீங்கள் பாடமாக்கி இருக்கணும். ஒரே ஸ்லைட்ல காட்டுற அந்த சேஞ்சஸ், இந்த சேஞ்சஸ் நீங்க பாடமாக்கி இருக்கணும். இது கிராமட்டிக்கல். ஓகேவா? பரீட்சைக்கு வந்தால் இந்த மாதிரி மாற்ற வேண்டும் என்பது கட்டாயம். இது ஒன் வே டிராவலிங். ஓகே, இந்த பக்கம் மட்டும்தான் இந்த டிராவல் போகும். ஹிஸ் இருந்தா மையா மாறணும்னு இல்லை, தே இருந்தா வியா மாறணும்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஒன் வே டிராவலிங், ஒன் வே ப்ரோசஸ். ஓகே ஓகே ரைட். அப்போ இது கிராமர். பரீட்சைக்கு வந்தால் இப்படி மாற்றணும். பட் இன் யோர் டே டு டே லைஃப், அன்றாட வாழ்க்கையில் இட் இஸ் நாட் த சேம். யார் யாரிடம் சொல்கிறார், யார் சொல்கிறார், யாரிடம் சொல்கிறார் என்பதை பொறுத்து this can be changed. யார் சொல்கிறார், யாரிடம் சொல்கிறார் என்பதை பொறுத்து இவை மாற்றம் அடையலாம். சோ பிராக்டிக்கல் லைஃப்க்கு நீங்க போகணும். ஓகேவா? நான் ரொம்ப மெதுவா தான் yesterday சொல்லி கொடுத்தேன். 2 hours ஒரு சின்ன விஷயத்தை படிச்சு கொடுத்தேன். ஓகே, அப்ப இதை நீங்க மனனம் செய்திருக்கணும். ஓகே ரைட். அதன் பிறகு சில வாக்கியங்கள் கொடுத்தோம். நிமால் சே we will go today. எப்படி எழுதணும்? நிமால் says that we will, sorry, we க்கு பதிலா they போட்டு will go today. புதிதாக அந்த ப்ளூ கலர் says that வந்தது. மாலா says you have no money, you have money now, sorry, you have money now. So மாலா says that I have money now. we கூட வரலாம், we have money now கூட வரலாம். So இதுதான் நேற்றைய பாடத்தின் ஒரு கிஸ்ட், ஒரு சமரி, ஒரு பிரீஃப் ஐடியா இல்லையா? நேற்று படிச்சதனுடைய ஒரு கிஸ்ட், ஒரு சமரி அல்லது ஒரு பிரீஃப் ஐடியா about yesterday's lesson.
சோ இன்றைக்கு நாம் அதற்கு அடுத்த படிக்கு போக போகிறோம். இன்டைரக்ட் ஸ்பீச் பார்ட் 2. தி நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லலாம். அடுத்த லெவலுக்கு போக போகிறோம். இப்போ நாம் ஒருவர் சொன்னதை அந்த நேரத்திலேயே சொல்வது, வளமையாக ஒருவர் சொல்வது என்பது பிராக்டிகலி ரொம்ப குறைவாக இருக்கிறது. பட் இட்ஸ் லெஸ். பட் ஒருவர் சொன்னதை பிறகு சொல்லும் போது அதற்கான மாற்றங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். நான் திருப்பியும் சொல்றேன். கிளாஸ் ஒன்று நடந்து கொண்டு இருக்கு. கிளாஸ்ல 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு மற்றவர்கிட்ட எனக்கு பசிக்குது மச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டீச்சர் கேட்கறாங்க, அப்பவே ரவி நிமால் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்கிறார். ரவி நிமால் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவர் சொல்லுவார், ரவி நிமால் சொல்றான் டீச்சர் அவனுக்கு பசிக்குது. நிமால் சொல்றான் டீச்சர் அவனுக்கு பசிக்குது. எப்போ? இப்போ. ஓகேவா? அதுதான் நம்ம நேற்று படிச்சோம். இப்போ அந்த டீச்சர் என்ன செய்யறாங்க, அப்போ எதுவுமே கேட்கல, கழிச்சு கொண்டு இருந்துட்டு ஜஸ்ட் அப்சர்வ் இட், ஜஸ்ட் நோட்டிஸ்ட் இட். அண்ட் ஆஃப்டர் த கிளாஸ், ஆஃப்டர் ஃபினிஷிங் த கிளாஸ், இல்லையா, கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு she is asking that student, Ravi, what did Nimal say? Nimal என்னடா சொன்னா? அப்போ சொல்லுவார் டீச்சர், நிமால் சொன்னான் அவனுக்கு பசித்ததென்று. நிமால் சொன்னான் அவனுக்கு பசித்ததென்று. சோ சொன்னான்னா எப்படி மாறப்போகுது என்பதுதான் முக்கியம். சோ சேஸ் என்பது செட்டாக மாறும் போது, சொன்னான் என்று மாறும் போது ப்ரோனவுன்ஸிலும் மாற்றம் இருக்க வேண்டும். அதற்கு மேலதிகமாக சில விஷயங்களும் மாற வேண்டும். ஓகேவா? பாப்போம் நம்ம. ரைட். முத்துன்னு ஒரு கேர்ள் இருக்காங்க, ஒரு பாய் இருக்காரு. யாருன்னு பாப்போம். சரண் இருக்காரு, முத்து இருக்காங்க, சரண் இருக்காரு. ஓகேவா? இது 2025. இது வந்து போன கொரோனா டைம்ல நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஆன்லைன் இதே மாதிரி ஃப்ரீயா செஞ்சு கிளாஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண. ஸோ தட் டேட் இஸ் நாட் நியர் ஒன், இல்லையா? ஸோ என்ன சொல்றாரு சரண், முத்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, சரண் முத்து கிட்ட சொல்றாரு, ஐ வில் மீட் யூ, நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, செம் ஹாப்பி தானே? ஓ ரியலி சந்தோஷமா இருக்கு இல்லையா உங்களுக்கு? இது ரெண்டும் டிரெக்ட் ஸ்பீச். ஓ ரியலின்னு சொல்வது கூட டிரெக்ட் ஸ்பீச், ஐ வில் மீட் யூ என்பது கூட டிரெக்ட் ஸ்பீச். ஓகேவா? அப்ப இது எப்ப நடக்குதுன்னு பாருங்க. 2020 5ஆம் மாதம் 25ஆம் தேதி. ஓகேவா? ரைட். இன்னும் ஒரு நாள் எப்போ? இது 2020 5ஆம் மாதம் 30ஆம் தேதி. 5 நாள் கடந்து விட்டது. சோ அவர் சொன்னது இறந்த காலத்துக்கு போய் முடிஞ்சு. வந்து யோசிக்கிறாங்க. யாரை யோசிப்பாங்க? சரணை யோசிக்கிறாங்க. முத்து சரண் சொன்னது நினைவு வருது. இப்ப சொல்றாங்க, அவர் சொன்ன விஷயத்த சொல்றாங்க, வேற யார்கிட்டயா சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. சரண் நம்ம போட சேஸ் தட், சரியா? சரண் சேஸ் தட்னு சொல்வது சரியா? சரண் சொல்றாரா இப்படி நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்றாரா? சொன்னார் இல்லையா? அவர் சொன்னார். நடந்து முடிஞ்சு. இந்த கதை நடந்து முடிந்த கதை. சோ சேஸ் தட் போடக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன போடணும்? செட் தட் போடணும். இதே கேள்வியை நீங்க கேட்கலாம். நேற்று இருந்த கேள்வி, செட் தட் மட்டும் தான் போடணுமா? வேற எதுவும் போட முடியாதா? போடலாம். told that, showed that, wrote that. சுவர்ல எழுதி இருந்தா, wrote that, said that, showed that, thought that, யோசித்தான், அப்படி யோசித்தான், அப்படிதான் அது போட்டுலாம். நோ ப்ராப்ளம். you can use any. But for O-level exam, this is regarding the O-level exam, you should write said. வேற எதுவும் போட போகாதீங்க. You will make mistakes. ஓகேவா? அப்போ வேற எதுவும் போட போகாதீங்க. said that போட்டால் போதும். இப்போ நேற்று படிச்சது வந்து says that, இன்று படிப்பது வந்து said that. அது வந்து சொல்கிறார், இது சொன்னார். ஓகேவா? ஓகே, கிளியர்? அப்ப நம்ம என்ன போட மாட்டோம்? says that போட மாட்டோம். பழைய கதையை சொல்றாங்க, said that போடுவோம். ஓகே, அப்ப என்னென்ன மாற்றங்கள் வரணும்? இப்போ says that போட்டால் ப்ரோனவுன்ஸ்களில் மட்டும் தான் மாற்றம் வரும், இல்லையா? says that போட்டா இதுல மட்டும் மாற்றம் வரும், ப்ரோனவுன்ஸ்களில் மட்டும் மாற்றம்.
பட் said that போட்டால் காலம் காட்டும் சொற்களிலும் மாற்றம் வரும். ஓகேவா, எழுதிக்கோங்க. காலம் காட்டும் சொற்களில் ஏற்படும் மாற்றம், அல்லது இப்படி எழுதுங்க, டென்சஸில் உள்ள மாற்றம், அல்லது வினை சொற்களில் உள்ள மாற்றம், எப்படியாவது பரவாயில்ல, வினை சொற்களில் உள்ள மாற்றம். ஓகே, சேஞ்சஸ் இன் வெர்ப்ஸ். பாருங்க, ஆமிசாவா இருந்தால் என்னவாக வேண்டும்? ஆமிசாவாக இருந்தால் அவங்க சொல்றாங்க ஓஸ்வவாக மாற வேண்டும். ஓகேவா, இது சில பிராக்டிக்கல் சிக்கல்கள் வரும், அதை பற்றி பிறகு பேசுவோம். இப்போதைக்கு நீங்க மனனம் செய்யணும். இரண்டாவது லிஸ்ட், ஆமிசா இருந்தால் ஓஸ்வ என்று மாற வேண்டும். ஓகேவா, ஓகேவா. நம்ம ஒரு உதாரணம் பார்க்கிறோம். ராணி சொல்றாங்க we are going. Okay, I'm going to take someone to get some help. Okay, who is that? Okay, Kavishan is very fast. Kavishan. Sir, good evening, sir. Good evening, sir. Kavishan, how are you? Malalle anga. இல்ல சார், லேசா மட்டும் தூடுது சார். ஓகே, அப்ப சின்ன சின்ன மலைத்துளிகளை சேர்த்து வைத்துக் கொண்டு பாடத்துக்கு போகலாம் இல்லையா கவிஷான்? கவிஷான், இத நம்ம நேற்று படிச்ச முறையில சொன்னா எப்படி சொல்லலாம்? அந்த செய்தி இருக்காங்க அந்த மாதிரி சார். நேத்து படிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி. they are going. இல்ல ஃபுல் சென்டென்ஸ் சரியா சொல்லணும். ஃபுல் சென்டென்ஸிங் சார். எப்படி சொல்றது? இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு எப்படி மாற்றுறது? ராணி கோ. இல்ல கவிஷான் விஷயத்தை புரிஞ்சுக்கல. கவிஷான் மிஸ் பண்ணிட்டீங்க. பிரகாஷினி, கவிஷான் பாத்துக்கோங்க. பிரகாஷினி, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பிரகாஷினி. சொல்ல முடியுமா நேத்து சொன்ன முறைய? ஆமா, எஸ் சார். சொல்லுங்க. யா, ராணி says that they are going. யா, ராணி says that. ராணி says that. இத பாத்துக்கணும் கவிஷான். ராணி says that. வீக்கு பதிலா நாம என்ன போடுறோம்? they. வீக்கு பதிலா என்ன போடுறோம்? they are going. எதுல மட்டும் மாற்றம் இருந்துச்சு பிரகாஷினி? we இல்ல சார். we மட்டும் எப்படி மாறுச்சு? they னு மாறிச்சு. ஓகே, வேற எதுவும் மாற்றம் செய்யல. இப்போ நான் என்னன்னு மாற்றி இருக்கிறேன்? said that. அப்ப எதுல மாற்றம் வரும்? said that சொன்னால் ப்ரோனவுன்ல மாற்றம் வரணும். வேற எங்க மாற்றம் வரும்? ஆவளையும் மாற்றம் வரணும். ஓகேவா? அப்ப மாற்றுங்க பாப்போம். ஓகே, மாற்றுங்க பாப்போம். ராணி said that they was going. they ஓட was போடணும். it were going sir. they were going. very good. அப்ப நம்ம இதுல ஏதாவது இருக்கலாம். இதுல ஏதா இருந்தாலும் இதுல எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அது யாரை பொறுத்து. இங்க இருக்குங்கிறதுக்காக இங்க verb போட தேவையில்ல. இங்க they இருக்கு. சோ நம்ம இது ரெண்டுல எதை எடுக்கிறோம்? verb எடுக்கிறோம். ஓகேவா? ஓகே சார். ஓகே பிரகாஷினி, குட். யூ காட் தி ஐடியா. புரியுது விஷயம் இல்லையா? தேங்க் யூ, சந்தோஷம். ஓகே, குட். ரைட்டா, கிளியரா? இப்போ ராணி says that they are going. ராணி said that they were going. நல்ல வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. இப்ப நான் இங்கே says said எதுவும் போடாம இருக்கேன்னு யோசிச்சுக்கணும். நீங்க எனக்கு தேவைப்பட்டது இந்த வாக்கியத்தை 2 முறையாகவும் மாற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க. ஓகே, அதனால தான் நான் இங்க says said ஒன்னும் போடல. இங்க says போட்டிருந்தா நான் இங்க says மட்டும் தான் போடணும். செட் போட்டிருந்தா இங்க செட் மட்டும் தான் போடணும். அதனால தான் நான் சேப்பா இப்படி போட்டு, இப்படி இது டைரக்ட் ஸ்பீச் தானே. இது டைரக்ட் ஸ்பீச் எழுதும் ஒரு முறை. நல்லா கவனிங்க, புதிதாக படிப்பவர்கள் ஸ்பெஷலி. says that போடும் போது நம்ம எதில் மட்டும் மாற்றம் செய்கிறோம்? ப்ரோனவுனில் மட்டும் மாற்றம் செய்கிறோம். ஆனா said that போடும் போது ப்ரோனவுனிலும் மாற்றம் செய்து காலம் காட்டும் சொல்லிலும் மாற்றம் செய்கிறோம். ஓகேவா? இப்ப இதை எழுத வேணாம். டோன்ட் ரைட் திஸ். ஓகே, I will give chance to write this back. Okay, right. ஆமிசாவா இருந்தா ஓஸ்வாவா மாறணும். have has இருந்தா had மாறணும். ஓஸ்வா இருந்தால் had been மாறணும். வில்லா இருந்தால் would மாறணும். can இருந்தா could மாறணும். may இருந்தா might மாறணும். இதுல இல்லாத சில விஷயங்களும் இன்னும் இருக்கு. இப்போதைக்கு எழுதிக்கோங்க. இதே போல எழுதிக்கோங்க.
இப்போ எதுவும் டவுட் இருந்தா மட்டும் வேற சிம்பிள் போடுங்க, ஐ வில் ஹெல்ப் யூ. இன்னும் இருக்கு, இன்னும் முடியல, இவ்வளவு தானான்னு இப்ப கேட்காதீங்க, இன்னும் இருக்கு. நான் ரிப்பீட், ஐ எம் ரிப்பீட்டிங், தேர் ஆர் சம் மோர், தேர் ஆர் சம் மோர். கவிஷான் சொல்லுங்க கவிஷான். சார் இது வந்து அந்த பாஸ்ட்க்கு மாத்திர தானே சார்? செட் தட்னு வந்தா நம்ம மாற்ற வேண்டிய சொற்கள். ஓகே சார். ஓகே, எழுதிக்கோங்க, லிஸ்ட் எழுதிக்கோங்க. Doubt, if you have doubts, you can change your reaction symbol. Okay. Who is that with that symbol? Kaname, Kaname. யாரோட சிம்பிள் அது தெரிய மாட்டேங்குது. I can't find it. சிம்பிள் ஒன்று இருக்கு, பட் I can't see that symbol. ஓகே, அம்னா ஷாக்கி. ஓகே, அம்னா ஷாக்கி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் அம்னா, சொல்லுங்க என்ன கதை? டவுட் சார். டவுட்டா? ஓ சார், சொல்லுங்க, கேளுங்க. ராணி சேஸ் தட், அந்த சேஸும் செட்டும் தானே மாறுதுன்னு சொன்னீங்க. அன்னைக்கு ஆவும் வேயும் அந்த மாறு, இந்த ஆக்கு அந்த ஈசாக்கு வாஸ் வே மாறும் சொன்னீங்க தானே சார்? அப்ப ஆண்டு சொல்லிக்கிட்ட வாசும் வரலாம், இல்லாட்டி அந்த வேர்டை பொறுத்ததுக்கு மட்டும் வரும். அதாவது இப்போ யூ ஆர் பிஸின்னு இருக்குன்னு வச்சுக்குவோம், சரியா அம்னா சாக்கி? யூ ஆர் பிஸி, ஓகேவா? ஓகே சார். யூ ஆர் இருந்தா நம்ம என்னவா மாற்றுவோம்? ஐயா மாற்றுவோம். ஐயா மாற்றுவோம். ஐயோட ஓஸ்வர்ல எது போடலாம்? ஐயோட ஓசா போடுவோம், வேவா போடுவோம்? ஓஸ் போடுவோம். அப்ப மேல யூ ஆ அப்படின்னு இருந்ததுக்காக இங்க வேர்ப் போடணும்னு கட்டாயம் இல்லை. யூ ஆ என்று இருக்கிறது, ஓகே. பட் ஐயாக மாறும் போது ஐக்கு பதிலா நாங்க என்ன போடணும்? ஓஸ் போடணும், ஓகேவா? போட்டா பிழையா சார்? பில கட்டாயம் பில. அந்த வேர்டை பொறுத்து வேர்டை தான் போடணும். அதாவது நம்ம என்ன எழுவாய் செலக்ட் பண்ணிருக்கோமோ அவருக்கு என்ன பொருந்தும் என்பதை பார்த்து போடணும். ஓகே சார். ஓகேமா, ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ சார். ஓகேமா, ஓகே ஓகே. ரைட், குட். எழுதிட்டீங்களா? Amisa பாடமாக்கணும், இப்பவே பாடமாக்கணும். You have to study by heart it now. Amisa was, have as said, was இருந்தால் had been, will இருந்தால் would, can இருந்தால் could, may இருந்தால் might. Okay? Any doubts? You can give me a different symbol, please. Okay. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஓகேவா? பேஸ் ஃபார்ம் அல்லது சிங்குலர் இருந்தால் அந்த லிஸ்ட்ல எழுதிக்கங்க. நான் இதுக்கெல்லாம் உதாரணம் கதைப்போம். பேஸ் ஃபார்ம் அல்லது சிங்குலர் இருந்தால் அது பாஸ்ட் வெர்பாக மாற வேண்டும். உதாரணம் பாருங்க, கோ அல்லது கோஸ் இருந்தால் என்னவா மாறும்? என்னவா மாறும்? யோசிச்சு பாருங்க, பாப்போம், நம்ம கேட்டு பாப்போம். சும்மா பாத்தியுஸ்னா, Fati. Fati? No. Hajra Ilyas? வெண்டாகும் சார். வெண்டா மாறும். பாப்பா அப்படியே இருங்க. கோ அல்லது கோஸ் இருந்தால் அது என்னவா மாறும்? வெண்டாக மாறும், ஓகேவா? இப்ப பாஸ்ட் வெர்ப் இருந்தால் அது என்னவா மாறும்னு சொல்றாங்க? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறும்னு சொல்றாங்க. இதெல்லாம் எழுதி பாடமாய்க்கோங்க. நம்ம உதாரணம் பார்ப்போம். பாஸ்டுக்கு உதாரணம் வெண்ட். வெண்டா இருந்தா என்னவா மாறும் இலியாஸ்? வெண்டா இருந்தால் சார் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? மறந்துருச்சா? ஹெட் உடன்
பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டு had gone னு எழுதணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, பாடமாய்க்கணும். இதே எழுதி பாடமாய்க்கோங்க. நம்ம இதுக்கெல்லாம் உதாரணம் பார்ப்போம். We will see more examples for all these things. இந்த what do you call, இந்த சார்ட்டுக்கும் இதுக்கும் உதாரணங்கள் நான் போடுறேன். இதை எழுதி வச்சுக்கோங்க, முதல்ல பாடமாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ரைட். ஆமிஸாவா இருந்தா உதாரணம் ஒண்ணு எழுதிக்குவோம். அவங்க சொன்ன கதை தான், முதல்ல படிச்ச கதை. பாருங்க, 2 முறையிலையும் இந்த உதாரணத்தை சரியா எழுதிக்கோங்க. 2 முறையிலும் இந்த உதாரணத்தை எழுதிக்கோங்க. சேஸ் தட்னு சொன்னால் எப்படி சொல்லலாம், செட் தட்னு சொன்னா என்னென்ன மாற்றங்கள் ஸ்பெஷலா நடக்குதுன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப இதை எழுதி வச்சுக்கோங்க. இதை நீங்க எழுதாட்டி கூட பரவாயில்ல, இது மேல எழுதி இருக்கு, வேணுமா இருந்தால் போட்டு வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் யூ ஹாவ் டு ரைட் these three. Any doubt you can ask me. இன்னும் விஷயத்துக்கு வரல, நம்ம இப்பதானே பாடத்தை தொடங்கி இருக்கோம், இனிதான் டவுட் வரலாம். பட் யூ கேன் ஆஸ்க் மீ. சுபாஷ், சொல்லுங்க சுபாஷ். சார். ஓ யா சார், இந்த ராணி we are going அந்த வாக்கியம் முதல்ல சொல்லி கொடுத்தீங்க தானே சார்? யா யா சார், அப்ப எனக்கு ஒரு சின்ன கவரேஜ் ப்ராப்ளம் சார். அந்த விஷயம் எப்படின்னு கொஞ்சம் விளங்கப்படுத்த. இல்ல, ராணி சொல்றாங்க we are going னு சொல்றாங்க. அத நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்துனால் எப்படி மாறும்? 2 முறையா சொல்லலாம். says that னு கூட இருக்கலாம், said that னு கூட இருக்கலாம். says that னு இருந்தா ப்ரோனவுன்ல மட்டும் தான் மாற்றத்தை ஏற்படுத்தணும். said that னு இருந்தால் ப்ரோனவுன்லயும் மாற்றம் ஏற்படுத்தி காலம் காட்டும் சொல்லையும் மாற்றம் ஏற்படுத்தணும். That's all. ஓகே சார். ஓகே சுபாஷ், ஓகே. டவுட் இருந்தா கேட்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, டவுட் இருந்தா கேளுங்க, ஐ வில் மேக் யூ கிளியர். அஸ்ஃபா, அஸ்ஃபா ரம்ஜான், சொல்லுங்க அஸ்ஃபா. எஸ் சார். சார், நீங்க நேத்து வந்து சேஸ்ன்னு சொல்றதுக்கு வந்து பதிலா வந்து டெல்ஸ், ஷோஸ், திங்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம்னு சொன்னீங்க தானே சார்? ஓ, அப்ப செட்ன்னு சொல்றதுக்கு பதிலா வந்து டெல்ஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் சொல்லணுமா? ஓ, செட்டுக்கு வந்து டோல்ட் சொல்லலாம். வேற என்ன, ஐ தாட். திங்க் நான் வந்து தாட்னு சொல்றேன். ஓ, திங்க் அப்படினா வந்து அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள சொல்லணும். எது எனக்கு விளங்கல, நீங்க வேற ஏதோ கேக்குறீங்க. இல்ல சார், நான் கேக்குறேன் செட்ன்னு சொல்றதுக்கு பதிலா இப்ப நீங்க நேத்து சேஸ்ன்னு சொல்றதுக்குன்னு ஒரு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சொன்னீங்க தானே? ஓ, என்ன சொன்னேன்? அதோட நான் சொன்னேன் believes, நான் சொன்னேன் believes, things, is telling அப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். யா, ஓ,
செய்டுன்னு சொல்றதுக்கு பதிலா வந்து திங்க்ல சொல்லணும்னா வந்து தாட்ன்னு தான் சொல்லணும். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் சொல்லணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்ல, பாஸ்ட் வெர்ப். ஓகே. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்ல, பாஸ்ட் வெர்ப். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணலாம், அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் வாக்கியமா இருக்கணும். ராணி சொல்லி இருக்கிறாள்னு சொன்னா, ராணி ஹேஸ் செட் அப்படின்னு சொன்னா இல்லையா? ராணி ஹேஸ் செட், ராணி ஹேட் செட், ராணி சொல்லி இருந்தால், அப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம். இங்க வந்து எந்த வாக்கியங்கள் வேறு வேறு மாதிரி வரலாம் பிராக்டிகலி. பட் நான் இப்ப சொல்றது எக்ஸாம் பேஸ்ட். நீங்க சொல்லலாம் ராணி டோல்ட் தட், ராணி ஹேஸ் செட் தட், ராணி ஹேட் செட் தட், ராணி சொல்லி இருந்தால், சொல்லி இருப்பால், அப்படி எது வேணாலும் இங்க யூஸ் பண்ணலாம். பட் எப்படி யூஸ் பண்ணாலும் இந்த சேஞ்சஸ் வரணும். ஓகேவா? ஓகே. ஓகே, குட். ஓகே, கவிஷான் சொல்லுங்க. கவிஷான் சார், இப்ப அது பாஸ்டுக்கு மாத்திரம் சார். இப்ப இந்த தேக்கு பதிலாக கோ, இப்ப ஆகு மாத்திரம் தானே சார் வேர்னு. ஓ, அத வந்து அதே அந்த கோ வந்துருந்துச்சுன்னா அதையும் பாஸ்டுக்கு மாத்தலாம் இருக்கு இருக்கு, அதெல்லாம் இன்னும் இருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்ல வரும். ஓகேவா? ஓகே ஓகே, அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்ல வரும். அன்சாஃப், நேத்து அன்சாஃப் சிக்னல் இருக்குல்ல? அன்சாஃப் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நேத்து சவுண்ட் கேட்கல அன்சாஃப்? இல்ல சார், நான் நேத்து ரெக்கார்ட் போட்டேன் சார். பல்லு வலி, அதால பாதி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். ஓகே ஓகே, சாரி சார். ஓகே ஓகே சார், என்ன டவுட் ஒன்று சார்? ஓ ஓ ஆம் சார், இது இந்த தே ஆங்கிற மாதிரி கொஸ்டின் அவங்க கேட்டு சொல்லலாமா சார்? ஓ, அது வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ல படிப்போம். இப்போ தே ஆர் கோயிங் என்பது சாதாரண சென்டென்ஸ் தானே. கேள்வியா வந்தா எப்படி வருங்கிறது இன்றைக்கு படிக்க முடியாது, அது பெரிய ப்ராசஸ். அடுத்த ஸ்டெப்ல தான் படிக்கணும். ஓகேவா? ஓகே சார். இதுல இன்னும் நிறைய படிக்க இருக்கு, அதை படிச்சு முடிச்சுட்டு அங்க போவோம். ஓகே, ஓகே சார். நான் மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பா மெதுவா போறேன், எல்லாம் போட்டு குழப்ப கூடாது அப்படினால. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே, டேக் கேர். ஓகே, சுபாஷ் அகைன் சொல்லுங்க. சுபாஷ் சார், இப்ப அந்த ராணி சேஸ் தட் தே ஆர் கோயிங் அந்த மாதிரி சார். இப்ப அந்த ராணியும் அவங்க சொல்ற அந்த விஷயத்துக்கும் நடுவுல அந்த சேஸ் சைடு அந்த மாதிரி வருது தானே சார்? அதுக்கு டெல் டோல்ட் அந்த மாதிரி போடலாம் சொன்னீங்க தானே சார்? இது மாறி வந்ததால சார் இப்ப இந்த வேர்ட்ஸ்ல கொஞ்சமும் சேஞ்ச் ஆகுது தானே சார்? அந்த மாதிரி அதுங்க வரையிலயும் சேஞ்ச் ஆகுமா சார்? இல்ல, இறந்த காலத்துல வந்தா இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கணும். நிகழ்காலத்துல வந்தா தே அந்த ப்ரோனவுன்ல மட்டும் மாற்றம் என்னப்படும். நிகழ்காலத்துக்கு இந்த இடத்துக்கு நீங்க எந்த விதமான பொருத்தமான சொல்லும் போடலாம். அது நிகழ்காலத்துல இருந்தால் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இங்க செட்டுக்கு பதிலா நீங்க இறந்த கால சொற்கள் வேற ஏதாவது யூஸ் பண்ணால் இந்த ரூல்ஸ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா சார் அது எல்லா வேர்ட்ஸ்க்கும் பொதுதான் சார்? எல்லாத்துக்கும் அதுதான். இறந்த காலம்னா எல்லாத்துக்கும் பொதுதான், அது நோ ப்ராப்ளம். ஓகே சார். ஓகே, பாப்போம். நம்ம இன்னும் முன்னு போகும்போது பார்க்கலாம், இன்னும் யோசிச்சு பார்க்கலாம் என்ன வேற வித்தியாசங்கள் இருக்குன்னு. அல்தாஃப், அல்தாஃப் மேபி. சொல்லுங்க அல்தாஃப். இல்லையா? ஓகே அல்தாஃப், நோ டவுட். இல்லையா? திவ்யா சொல்லுங்க. திவ்யா சார், குட் ஈவினிங் சார். நான் இப்போ சார் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன். இந்த சேயும் சைடும் போடுறது ரெண்டும் சரிதானே சார்? ரெண்டும் சரிதானே? இல்ல, சேஸ் போடுறது வந்துமா வளமையா சொல்றாரு அப்படியா இருந்தா, செட் போடுறது வந்து சொன்னார் அப்படின்னு சொன்னா. ஓம் சார், இப்ப சும்மா நீங்க தந்த மாதிரி ராணி டேஷ் போட்டு வி ஆர் கோயிங்னு தந்தா நம்ம ரெண்டு வகையிலயும் எழுதலாம் தானே? ஓ, அப்படியா இருந்தா ரெண்டு வகையிலும் எழுதலாம். எக்ஸாம்க்கு அப்படி ஏதாவது ஒரு முறை தான் கேட்பாங்க. ஓகே சார். சார், நான் டவுட்டா இமோஜி போடுறேன் சார், ஆனா அது நிறைய நேரத்துக்கு நிக்குது இல்ல சார்? ரைட், டக்குன்னு நான் பாக்குறேன், ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே. திலுக்ஷான் சார், நான் இந்த வாக்கியத்திட மீனிங் மாறுமா சார்? இல்ல, மீனிங் மாறாது. மீனிங் மாறாதுன்னா இப்படிதான். ராணி சொல்கிறாள் தே ஆர் கோயிங், அவங்க போறாங்கன்னு ராணி சொல்றாள். ராணி சொன்னால் அவங்க போறாங்க அப்படின்னு, அவ்வளவுதான். இதுல ஒண்ணு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ராணி இங்க வந்து சொல்றாங்கன்னா நாங்க போறோம், நாங்க போய்கொண்டு இருக்கிறோம். அப்ப ராணி சொல்றால் அவங்க போய்கொண்டு இருக்காங்க, ராணி சொன்னால் அவங்க போய்கொண்டு இருந்தாங்க. அவ்வளவுதான், இருக்காங்க இருந்தாங்க, தட்ஸ் ஆல். வேற ஒண்ணு மாற்றம் இல்லை. ஓகே, ரைட்.
ரைட் have as ஆர்னா ஹெட் வரணும். பாருங்க says that மணி ராணிக்கு பிறகு மணி. அப்போ ஓகே சார் ஓகே தேங்க் யூ. ராணி says thatனா எப்படி வரும், ராணி said thatனா எப்படி வரும்னு யோசிச்சு பாருங்க பாப்போம் குயிக்கா. சொல்ல முடிஞ்சவங்க வேற ஏதாவது சிம்பிள் ஒன்று போடுங்க. யா பிரியதர்ஷன். Good evening, sir. குட் ஈவினிங் சொல்லுங்க. First one, sir, Mani says that Oh, I have no time. I have no time. சேஞ்ச் வந்து ஐல மட்டும் தான் வரும் இல்லையா? Yes, sir. ஓகே. Second one, sir, Mani said that I had no time. I had no time. அப்போ says that போது ப்ரோனவுன்ல மட்டும் தான் மாற்றம். said that னு போடும் போது ப்ரோனவுன்லயும் மாற்றம், காலம் காட்டும் சொல்லையும் மாற்றம் இருக்கணும். ஓகே தானே? Okay, sir. Sir, முதல்ல ஒரு doubt இருந்துச்சு. ஓ கேளுங்கம்மா. பாஸ்ட்ல இருந்து சார், பாஸ்ட்ல தந்த இந்த verb வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாறும்னு சொல்லிருந்தீங்க. ஆமா. அந்த டைம்ல கவரேஜ் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு சார். நான் அந்த ஸ்கிரீன் அடுத்து நான் ஒரு உதாரணம் போடுவேன், அப்போ பாப்போம். ஓகே அதுக்கு ஒரு உதாரணம் நான் போடுவேன் கட்டாயம். ஓகேவா? ஓகே ஓகே ரைட். பாருங்க எழுதிக்கோங்க. மணி சேஸ் தட் ஐ ஹாவ் நோ டைம். மணி செட் சாரி மணி செட் தட் ஐ ஹேட் நோ டைம். இந்த ஐக்கு பதிலா நீங்க வி கூட போடலாம். அதுக்கு பதிலா வி கூட போடலாம். வி ஹாவ் நோ டைம், வி ஹேட் நோ டைம் போடலாம். ஓகேவா? ஓகே. ரைட். பேஸ் ஃபார்ம் சிங்குலர் இருந்தால் அது பாஸ்ட் வெர்பாக மாறணும். கவிஷான் சொல்லுங்க. கவிஷான். சார் அது வந்து அந்த எக்ஸாம்க்கு வந்து ரெண்டு முறையிலயும் கேட்பாங்களா சார்? பிரசன்ட்லயும் பாஸ்ட்லயும் கேட்பாங்களா சார்? இல்ல கேட்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறனால. ஓகே அப்படி கேட்க மாட்டாங்க எக்ஸாம்க்கு. ஓகேவா? ஓகே ஓகே ரைட். ஓகே. பேஸ் ஃபார்ம் இருந்தால், அதாவது சிங் இருந்தால், பேஸ் ஃபார்ம் சிங்குலர் இருந்தால், சிங்ஸ் இருந்தால் என்னவா மாத்தணும்? பாஸ்ட் வெர்ப் சாங்கா மாத்தணும். ரைட். இது ரெண்டுமே சாங்கா மாறும். ஒரு உதாரணம் அது. ஓகே பாப்போம். சிங், சாங், சங், இதுதான் உங்களோட ஃபார்மேட் இல்லையா? ஐ சிங் வெல். இப்ப நீங்க எப்படி எழுதணும்? அமால் சேஸ் தட், அமால் சேஸ் தட். அடுத்தது அமால் செட் தட். ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல ஒரு சான்ஸ் ஒன்று எடுத்து பார்ப்போம். அமால் சேஸ் தட், அமால் செட் தட். ட்ரை பண்ணி பாருங்க. பாத்தி உஸ்னா. பாத்தி உஸ்னா. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பிளமா பேசணும் பாத்தி. இப்போ ஓகேவா சார்? இப்போ சொல்லுங்க. அமல் says that. ஆன்சர் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே சார். ஆன்சர் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மத்தவங்க ட்ரை பண்ணட்டும். ஓகே. டவுட் இருந்தா இருக்கு. அப்படியே இருங்க பாத்தி, லைன்ல இருங்க. ஓகே ஓகே சார். ஓகே. அந்த மத்த ஸ்மைலி டக்குன்னு போயிருது இல்லையா? what shall I do? தேடி பிடிக்கையில காணாம போயிருது. பாத்தி மத்தவங்க ட்ரை பண்ண வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே சார். பாருங்க. சேஸ் தட்னு சொல்லணும், செட் தட்னு சொல்லணும். நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. அமால் இந்த மேல உள்ளதெல்லாம் எழுத தேவையில்லை. இதெல்லாம் இருக்கு அங்க மேல. நான் கொடுத்த முதல்ல இது நான் சும்மா இந்த இடத்துல காட்டுறேன். ஓகே சிலர் அந்த
ஓகே ஹனா சொல்லுங்க ஹனா. ஆன்சரா சார்? ஆன்சர் ஃபாத்தி இருக்காங்க, அடுத்ததுக்கு ஆன்சர் சொல்லுங்க ஹனா. ஓகே ஓகே சார். ஃபாத்தி வெயிட்டிங் ஆன் தி லைன். ஓகே ஓகே டவுட் இருந்தா கேளுங்க டக்குனு குயிக்கா, அது பிரச்சனை இல்ல. ஃபாத்தி ஓகே we'll start ஃபாத்தி. ஃபாத்தி are you there? No answer. Our doubt answer ஓம் சார். சொல்லுங்க சார் ஓ ஓம் சார், இது நெகட்டிவா சொல்லும்போது எப்படி சார் வரும்? என்ன நெகட்டிவ்னா ஆன்சர்? ஐ சிங் வெல்ங்கறத நெகட்டிவா சொன்னா ஐ சி நீங்க பாட முடியும். அது பிரச்சனை இல்ல, அது ஒண்ணும் பிரச்சனை வராது. அது அப்படியே அந்த எப்படி? காலத்துக்கு மாற்ற வேண்டியதுதான். புரியல சார். இப்போ நான் எப்படி ஒரு உதாரணம் சொல்றேன், அது அந்தந்த காலத்துக்கு நம்ம அப்பப்போ மாத்தலாம், நோ ப்ராப்ளம் இன் இட். அது வந்து இப்போ நான் இப்ப இத சொல்லி முடிச்சோன்னு நம்ம அந்த கேள்வியை திருப்பி எனக்கு ஒருத்தர் கேளுங்க. ஓகேவா? நான் அந்த உதாரணம் சொல்றேன். ஓகேவா அன்சாப்? ஓகே சார். இத சொல்ல முடியுமா அன்சாப்க்கு? ஓம் சார், Okay. ட்ரை பண்றேன் சார். ஓ நோ ப்ராப்ளம், ட்ரை பண்ணுங்க. First one, Amal says that he sang well. He Sang well. யாரு அன்சாப் சேஸ் ஆம் sir. இருக்கும் போது அன்சாப் இத சேங்க மாத்தணுமா? சேஸ் இருக்கும் போது அன்சாப் நம்ம இதெல்லாம் இத மட்டும் தான் மாற்றணும். நான் நேத்து சொன்னேன் தானே. ஓம் சார், சாரி அப்ப சார். இத மாற்ற தேவையில்ல. ஓகேவா? ஓம் சார், ஓம் சார். என்ன மாறும் அப்ப He சொல்லுங்க. he sing well. He sing well and well. he singன்னு வராது, என்ன வரும்? Sings well. அது தெரியும் தானே ஏன்னு? ஓம் சார், ஓம் சார். அதாவது ஐ வந்தா சிங் வரணும், he வந்தா சிங் சொன்னா அது சாமானிய ப்ரொசீஜர் இல்லையா? ஓம் சார். he sings well, very good. Next one, Amal said that. Next one. Amal said that he sang well. he sang well, very good, very good. ரெண்டையும் சேர்த்து கொண்டாடிட்டேன் சார். it's okay, it's okay. அதுல கவனமா இருக்கணும் நம்ம இல்லையா? ஓம் சார், ஓம் சார். ஓகே ஆன்சர், வெரி குட், வெரி குட், குட் ட்ரை. அந்த கேள்வியை திருப்பி என்கிட்ட கேட்கணும் லேட் ஆகி. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே குட், வெரி குட். ஃபாத்தி நான் உங்களை தேர்னே காணா. ஃபாத்தி உஸ்னா ஐ அம் சாரி. So very good, Ansaf did a great job. Amal says that he sings well. இந்த sings என்பது நான் நேத்து சொன்ன யாருக்கோ, அப்பா கோயிலுக்கு போறனால நம்ம வேட்டி அயன் பண்ணி வச்சிருக்கோம், அம்மா கோயிலுக்கு போறனால டக்குனு சாரியை கட்டிக்கிட்டு போறாங்க. தட்ஸ் ஆல். வேற ஒண்ணும் இங்க மாற்றம் இல்ல, இன்டிரெக்ட்னால வந்த மாற்றம் இல்ல. இப்ப டவுட்ஸ் வரும், வந்தா ப்ளீஸ் ஆஸ்க் மீ. இப்ப டவுட் வந்தா ப்ளீஸ். ஓகே, உங்களை தேடி பிடிக்கல கொஞ்சம் டைம் ஆகுது. கவிஷான் சொல்லுங்க. கவிஷான் சார், இந்த சிங்ஸ மாத்துறீங்க தானே சார்? எஸ் சேர்த்திருக்கீங்க சார். அது எஸ் சேர்த்தது எப்படி சார்? இல்ல, அது வந்து நம்ம முன்ன படிச்சிருக்கோம் கவிஷான். சிம்பிள் பிரசன்ட்னு ஒரு பாடம் படிச்சோம். சிம்பிள் பிரசன்ட்ல நான் படிச்சு கொடுத்தேன் அந்த யூனிஃபார்ம் கதையெல்லாம் சொல்லி. ஐ எல்லாம் வந்தா ஐவியூ தேவோட பேஸ் ஃபார்ம், ஈசி இட் சிங்குலரோட சிங்குலர் வெர்ப் வரணும். இப்போ கவிஷான் இருக்கீங்களா லைன்ல? இருக்கேன் சார். நேத்து சொன்ன கதையை தான் சொல்றேன் கவிஷான். அப்பா கோயிலுக்கு போறாரு, நீங்க அயன் பண்ணி வச்சிருக்கீங்க வேட்டிய. ஓகேவா? சரி சார். திடீர்னு அப்பா போலன்னு சொல்லி அம்மா கோயிலுக்கு போறாங்க, அப்ப வேட்டியை கட்டிட்டு போயலுமா? ஏல, அவங்க சாரி கட்டிக்கிட்டு போறாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு மாற்றம் தான் இது, சிம்பிள் தியரி. ஓகே ஓகே. அது வந்து பேஸ், அது வந்து இங்கிலீஷ்ல உள்ள ரூல் ஒண்ணு. இது வந்து நான் சொல்றேன், என்னது இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்த பிரச்சனை இல்ல. ஓகேவா? சரி சார், தேங்க் யூ சார். ஓகே, வேற டவுட்ஸ்? யாருன்னு கண்டுபிடிக்கலே காணாம. ஓ வெயிட் வெயிட், ஐயோ திருப்பி போடுங்கம்மா. யார் அது? ஓகே வெயிட். அம்னா ஷாக்கி. அம்னா ஷாக்கி சார், சிங்கா படிக்கிறே தானே? சிங்னா பாட்டு படிக்கிறது. பாட்டு படிக்கிறேன். அப்ப சாங்டா படிச்சது. அந்த எனக்கு இது படிச்சுட்டு புரியல சார் எனக்கு அது. இல்ல 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 எனக்கு தெரியும் உங்களோட பிரச்சனை உங்களுக்கு விளங்குது. அதாவது எனக்கு நல்லா பாட்டு படிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, நான் தான் அமல்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவாமா? நான் சொல்றேன் எனக்கு நல்லா பாட்டு படிக்க
சரி, நான் நல்லா பாட்டு பாடுறேன், ஐ சிங் வெல், நான் நல்லா பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ அத போயிட்டு நீங்க சொல்றீங்க, நான் வேற யார்கிட்டயாவது அமல் சொல்றான் அவனுக்கு நல்லா பாட்டு அவன் நல்லா பாட்டு பாடுறான்னு. ஓகேவா? ஓகே சார். ஓகே, அடுத்தது வந்து அமல் சொன்னான், பிறகு ஒரு நாளைக்கு சொல்றீங்க அமல் சொன்னான் அவன் பாட்டு பாடினான்னு. அப்போ அந்த நேரத்துல அமல் சொன்னான் அவன் பாட்டு பாடுறான்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே சார். இப்ப பேசும்போது தப்பி தவறி he sings well னு சொன்னா அது ஒண்ணு கொலை குற்றம் அல்ல. ஓகேவா? it can be forgiven, you can be forgiven. okay, but in grammar, in exams you can't do that. நீங்க இத எழுதி தான் ஆகணும், பாடமாக்கி தான் ஆகணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார் எனக்கு அந்த சிங்டா எந்த காலத்தை குறிக்கிறதுன்னு எனக்கு புரியல. சிங் வந்து நிகழ்காலம், சாங் வந்து இறந்த காலம். ஒரு லிஸ்ட பாடமாக்கணுமே. ஓகே, அது எனக்கு மீனிங் புரியல. பாடம் அந்த பீட் அனுப்பிட்டீங்க, நானும் அதை பார்த்து இப்படின்னா என்னன்றது எனக்கு புரியல. ஓகே, அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு நான் சொல்றேன். எனக்கு கால் ஒன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் கால் ஒன் சரி மெசேஜ் ஒன்னு போடுங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே, அது பாப்போம். ஓகே, எனிதிங் எல்ஸ்? அந்த டவுட் கேட்டு போட சிவினிஸ் டக்குன்னு இல்லாம போயிருது, நான் என்ன செய்ய? இருந்தா இப்ப போடுங்க. யாராவது பேசையில போடாங்க, அப்ப அவங்களோட பேசும்போது உங்களுடைய காணாம போயிருது. கேளுங்க, அடுத்து இருந்தா போயிருவோம். இல்லாட்டி அடுத்ததுக்கு டவுட் இருந்தா டக்குன்னு கேளுங்க. இப்போ நோ? ஓகே, shall we move? ஓகே, ரைட். பாஸ்டா இருந்தால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறணும். பாருங்க, சிங் சாங் அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரியும். அதாவது இங்க நான் முதல்ல கொடுத்தேன். இப்ப சிங்னு இங்க இருந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை எழுதிக்கோங்க. இந்த இடத்துல சிங்னு இருந்தால், சாரி சிங் இல்ல, வெயிட், இந்த இடத்துல சாங். ஓகே, சாங் SANG, சாங் இறந்த காலத்துல இருந்தால் இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹெட்டோட சங் போடணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஹெட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சங் போடணும். ஆனா எப்போ அது செய்யணும்? செட் தட்னு சொல்லும் போது மட்டும்தான் செய்யணும். செட் தட்னு சொல்லும் போது தான் செய்யணும். சேஸ் தட்னு சொல்லும் போது அதை செய்யக்கூடாது. ஓகே, ரைட். இப்ப இந்த இடத்துல சேஸ் தட்னு சொல்லும் போது ப்ரோனவுன்ல மட்டும்தான் மாற்றம் செய்யணும். செட் தட்னு போட்டா தான் மற்ற மாற்றம், இந்த நான் சொல்ற இந்த மாற்றத்துக்கு போகணும். ஓகேவா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. திவ்யா, சாரி திவ்யா, சொல்லுங்க திவ்யா. திவ்யா, you can switch on. திவ்யா சார் அப்பதே வரல சார், இப்பதான் சார் வந்தது. ஆன்சர் சொல்ல சார். வெயிட் பண்ணுவோம். இப்ப யார் அது? திவ்யாவா? ஓம் சார். ஓகே, வெயிட் பண்ணுங்க அப்படியே லைன்ல. ஓகே, கொஞ்சம் எழுதட்டும், மத்தவங்க ட்ரை பண்ணட்டும். ஓகேவா? ஓகே சார். போயிடாதீங்க, லைன்ல இருங்க. மற்றவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணட்டும். யாரோ டவுட் கேட்டு போட்டுருக்காங்க, நான் தேடி பார்க்கிறேன். ஓகே, தேடி பார்க்கும் போது காணாமல் போய்விட்டார்கள். ஓகே ஓகே, சுபாஷ் சொல்லுங்க. சுபாஷ் சார் நானும் எழுதிட்டேன் சார். ஓகே, இப்போதைக்கு நம்ம திவ்யா அக்கா லைன்ல இருக்காங்க. ஓகேவா? ஓகே சார். திவ்யா அக்காவுக்கு முடியாம போனா நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே சார். ஓகே, ரைட். திவ்யா ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. திவ்யா. Ravi says that they sang well. Ravi says that they sangல எது மாற்றம் செய்யணுமா? இல்ல சார், ஒண்ணும் செய்யக்கூடாது. sang well, இந்த ரெட் கலர் மட்டும் தான் மாறி இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. ஏன் என்றால் இது சேஸ்ல இருக்கனால, இது சேஸ்ல இருக்கனால. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் திவ்யா. Ravi said that they had sung well. Ravi said that they போட்டாச்சு. இந்த பாருங்க, sang இருந்தா என்ன செய்யணும் இங்க காட்டியிருக்கேன். sang இருந்தா என்ன செய்யணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல போடணும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்ன சொல்லுது? had sung னு சொல்லுது. அப்போ had sung well னு சொல்லணும். ஓகே திவ்யா, வெரி குட், காட் இட்.
இது டவுட் இருந்தா இப்போ கேட்கலாம். எழுதிக்கோங்க. இது சம்பந்தமா டவுட் இருந்தா தயவு செய்து கேளுங்க. சரி, நான் தேடி கொண்டு வரும்போது உங்களோட பேசஸ் காணாம போயிருது, நான் என்ன செய்வீங்க? சமீமா, சமீமா. Yeah, sir. டவுட்டா சமீமா? Oh, sir. நோவா? ஹெல்ப் பண்ணா? Doubt then. டவுட்டா? Oh. கேளுங்க. சார் அந்த சிங் சாங் சங்கன்னு வந்துக்கிட்டு தானே, அதே மாதிரி எல்லா இதுக்கும் வருமா சார்? எல்லா இதுக்கும் வருமானா? சிங் சாங் சாங் அது வந்து நான் சும்மா போட்டு உங்களுக்கு காட்ட. கிவ் கிவ் கிவன் டேக் டுக் டேக்கன் அப்படி இருக்கு தானேமா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லிஸ்ட் பாடமா அது சாட் இருக்குதா? சாட் இருக்குதா? இது சாட் நான் போட்டுறேன். வீடியோ ஒண்ணே இருக்குமா? ஓகே சார். நான் yesterday வரல. பாடமாக்கணும். ஓகேவா சமீமா? in which grade are you in? After oil. என்னமா? After oil. கேக்கல. நீ என்ன கிரேட்? After oil. என்னது? விலங்கலே. After oil சார். After oil. ஓகே ஓகே. நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? பாடமாக்கணும் சமீமா. ஓகே, I will support you. ஓகே சார். ஓகே. Right. ரைட். இப்போ நீங்க ஃபேஸ் போடு போது ஒன் பண்ணி விடுறதுக்கு பார்ப்போம். அப்ப நீங்க டக்குன்னு பேசுங்க. எனக்கு தெரியாது உங்களோட ஒன் ஆகி இருக்கான்னு தெரியாது. நீங்க பேசுங்க. ஓகேவா? நஸ்லா, நஸ்லா கொஞ்சம் மெல்லமா பேசுங்க. சார் குட் ஈவினிங். என்னம்மா? குட் ஈவினிங். குட் ஈவினிங். சார் இந்த வாக்கியத்துல வி வந்தீங்க தானே, அது நாங்க சென்டென்ஸ் எழுத போகிட்ட மாறும், அது மாறுறது எப்படி? வி வந்து தேவா மாறணும். எல்லா சென்டென்ஸ்லயும் அது அப்படி மாறுமா சார்? இல்ல, இப்படிதான். இப்போ இங்க we say அப்படின்னு இருந்தா we say நாங்க சொல்றோம், we say that அப்படின்னு இருந்தா அது மாறாது. மற்றபடி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும். பட் ரூல்ஸ் இது சொல்லுது we இருந்தா தேவா மாற்றணும்னு. சில வேளை இந்த இடத்துல இருக்கிறவங்க யாருன்னு பார்க்கணும். நாங்களே சொல்லியிருந்தா we say that we sang well தானே வருமா? விளங்குதா நஸ்லா? அப்ப அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இப்போதைக்கு இந்த ரூல்ஸ் படி போவோம். பிராக்டிக்கல் எப்படி வரும்ங்கறத பிறகு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார். थैंक यू. ஓகே. டவுட் இருக்கவங்க கை தூக்குங்க, அப்ப உங்களுக்கு சப்போர்ட் வரும். சார். திவ்யா, சாரி திவ்யா, சொல்லுங்க திவ்யா. சார் இப்ப வந்து ரவி சொல்றாரு ஐ ஹேட் அ பென்னுண்டா நார்மலா இருக்கக்குள்ள பிரச்சனை இல்ல. ரவி said அப்படி நம்ம said என்று எழுதக்குள்ள ரவி said that he had a பென்னுண்டா சார் வரும். have வந்தாவா? இல்ல சார், ரவி சொல்றாரு ஐ ஹேட் அ பென். ஹேட்னு வரும். அப்போ ரெண்டு தரம் ஹேட் வருமா? வரும். மீனிங் எப்படி சார் வரும்? இப்படிதான். அதுல இன்டைரக்ட் பண்ணோட மீனிங்க பத்தி பெருசா யோசிக்காதீங்க. இப்போ ரவி சொல்றான் எனக்கு ஒரு பேனை இருந்தது. அப்ப நம்ம சொல்றோம் ரவி சொல்றான் அவனுக்கு ஒரு பேனை இருந்தது என்று. ரவி சொன்னான் அவனுக்கு ஒரு பேனை இருந்திருந்தது என்று. அப்படியெல்லாம் வரும்.
பட் டோன்ட் திங்க் அபவுட் தட் டூ மச். அப்படி அந்த அளவுக்கு மீனிங்கை பத்தி யோசிக்க போகாதீங்க. இன்டிரெக்ட்ல நம்ம இதை செய்யணும், தட்ஸ் ஆல். ஓகேவா? அதுக்கு பிறகு மீனிங் எப்படி எல்லாம் மாறுது அப்படிங்கறத பத்தி யோசிக்க போனீங்கன்னா இது உங்களுக்கு புரியவே புரியாது. ஓகே சார். அதுதான் ஈஸியான வேலை. இது வந்து ரூல்ஸ். ஓகே, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஓகே சார். இல்லாட்டி அது கஷ்டம். அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா சரியான கஷ்டமாயிரும், விளங்காமே போயிடும். ஓகே ஓகே, அடுத்த ஸ்டெப் போவோம். ஓகே மதிவ்யா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன். ரைட், 3 உதாரணங்கள் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு முறையில எழுதுங்க, செட் தட்ல மட்டும் எழுதுங்க. ஓகே, செட் தட்ல மட்டும் எழுதுங்க. இப்ப நான் சேஸ் தட் பத்தி சொல்லல, செட் தட்ல மட்டும் எழுதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஆயிஷா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். லைன்ல கொஞ்சம் இருப்போம், ஆன்சர் சொல்லவா? ஓகே சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரியா? அப்படியே இருங்க லைன்ல. ஓகே, டோன்ட் கோ. ஓகே ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணுங்க. ஃபர்வீன். 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 Parveen, you can switch on. Yes sir. Second one ready ஆருங்க. ஓகே Okay sir. ஓகே. பிரதீஷ். பிரதீஷ். Pradesh, can you hear me? No. Fatih Usna. Fatih. Sir. Third one ready aranga. Yes, be sir. ready with the third one. Okay. Okay sir. Okay. Aisha first one. Farvin third one. Fatih Usna sorry. Farvin second one. Fatih Usna third one. மத்தவங்க try பண்ணுங்க. We will give for some time for you. மத்தவங்க ட்ரை பண்ணட்டும். செட் தட்ல மட்டும் எழுதுங்க, ரெண்டுல எழுதுனா டைம் போதாது இல்லையா? Okay, who is that? Aisha, first one try பண்ணுவா Aisha. Okay sir. Nimal said that he could meet you. Nimal said that he could meet you. I க்கு பதிலா என்ன மாத்தணும்? he. can க்கு பதிலா என்ன மாத்தணும்? Could. could. meet க்கு பதிலா மாற்ற தேவையில்லையா? தேவையில்லை. அதுக்கு ஒரு கதை இருக்கு, நான் பிறகு சொல்றேன். ஓகேவா? யூக்கு பதிலா என்ன செய்யணும்? கடைசியில இருக்கனால என்ன செய்யணும்? மீயா மாற்றணும். ஓகே தானே? ஏதாவது டவுட் இருந்தா பிறகு கேளுங்க. Thank you Aisha. Farveen. Okay. Yes sir. Yeah, second one. Pierre said that they were tired. Were இல்லமா were. Were tired. Pierre said that they were tired. We க்கு பதிலா they, ஆவுக்கு பதிலா were, tired என்பது மாற போவதில்லை. ஓகே, வெரி குட். உஸ்னா. Yes sir. சொல்லுங்கம்மா. Remember that my son was with them. நல்லா யோசிக்கணும். நல்லா யோசிங்க, நோட்டை பெருத்தி பாருங்கம்மா. மது. மது. Yes sir. மதுக்கு சொல்ல முடியுமா? ஃபத்திமா உஸ்னா ட்ரை பண்ண வரையும். Om sir. சொல்லுங்கம்மா. Vimal said that our son had been with us. Very good.
அவசன்னாவும் இருக்கலாம், மைசன்னாவும் இருக்கலாம். பாத்தி உஸ்னா பார்க்கணும். யுவுக்கு பதிலா மை, ஓசுக்கு பதிலா had been, அஸ்ஸுக்கு பதிலா them. ஆனா இது says thatன்னு சொல்லி இருந்தால் இந்த பர்பிள் கலர்ல உள்ளது மாறி இருக்காது. ஓகேவா பாத்தி? ஓகேவா? கிளியரா பாத்தி? மது வெரி குட். பாத்தி ஓகே சார். கிளியர் தானே? ஓகே. ஓகே வெரி குட். இன்னொரு ட்ரை பண்ணு சரியா? ஓகே ஓகே சார். ஓகே வெரி குட். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க, ஐக்கு பதிலா ஹி, கேன்னுக்கு பதிலா குட். ஆனா மீட்டுக்கு பதிலா மீட் போடுறது இல்ல. ஏன் என்றால் இவங்க ரெண்டு பேரும் பாருங்க கிட்ட கிட்ட இருக்காங்க. நல்லா பாத்துக்கோங்க. இந்த ஒரு கதையை நினைவு வச்சுக்கோங்க. கிட்ட கிட்ட இருக்காங்க இல்லையா? வெரி க்ளோஸ். இப்படி இருக்கும் போது காலம் காட்டும் சொல்லில் மட்டுமே மாற்றம் ஏற்படுத்தணும். இவங்க வந்து அக்கா மாதிரி, கேன் வந்து அக்கா மாதிரி, மீட் வந்து தங்கச்சி மாதிரி. கேன் வந்து யார் மாதிரி? அக்கா மாதிரி. மீட் வந்து யார் மாதிரி? ஓகே ஐ எம் கோயிங் வித் நிரோஷினி. நிரோஷினி குட் ஈவினிங். குட் ஈவினிங் நிரோஷினி. கேன் வந்து யார் மாதிரி? கேன் வந்து யார் மாதிரி? அக்கா மாதிரி. அக்கா மாதிரி. மீட் வந்து யார் மாதிரி? தங்கச்சி மாதிரி. அக்காவை கல்யாணம் கட்டின பிறகு தங்கச்சி எப்படி தொடையலுமா? ஏலாது. தொடக்கூடாது. ஏலாது இல்ல, தொடக்கூடாது. ஓகேவா? சிலர் என்ன செய்வாங்க, he could மீட்டுக்கு பதிலா மெட்டுன்னு போடுவாங்க. சரியாது இல்ல சார். இல்ல. அப்படின்னா என்ன செய்யறாங்க, அக்காவை மேரி பண்ணிட்டு தங்கச்சியும் தொட்ட பாக்குறாங்க. அது கெட்ட பழக்கம். அதை செய்யக்கூடாது இல்லையா? ஓகே கிளியர். இந்த உதாரணம் உங்க மனசுல இருக்கும் வரையும் இந்த உதாரணத்தை நீங்க சரியா எழுதணும். இந்த மாதிரி ஹெல்பிங் வெர்ப்ஸோட வரும்போது இரண்டாவது சொல்ல மாத்தக்கூடாது. ஓகே எனி டவுட்மா? நோ சார். ஓகேமா ஓகே. நிறைய பேர் டவுட் நினைக்கிறேன். திலுஷான் சார். அன்சாப் சொல்லுங்க. அன்சாப். ஓம் சார், அந்த விமல் சைடுன்னு ராஜா சைடுன்னு இருக்கு சார். ஓகே ஓகே. அது சின்ன டைப்பிங் மிஸ்டேக். காப்பி சார் அததான் சார் நானும் சொல்ல வந்தேன். காப்பி பேஸ்ட். இப்போ அன்சாப். ஓகே தில்ஷான் தேங்க் யூ. அன்சாப் வெயிட். அன்சாப் கோன் இருக்கீங்களா? சார் இருக்கேன். ஓகே அன்சாப் இப்போ சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுவோம். இப்போ பியால் செட் we don't go அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோம். we don't go. இது தானே முதல்ல கேட்டீங்க நீங்க? ஆம் சார். ஓகே we don't go. இப்போ நம்ம மாத்தும் போது பியால் said that we க்கு பதிலா என்ன போடுவோம்? they வரும். they. don't க்கு பதிலா என்ன போடுவோம்? don't உடைய இறந்த காலம் didn't வருமா சார்? didn't வருமா? didn't go. didn't அவ்வளவுதான். didn't go. Pial said that they didn't go. That's all. ஓகே சார். ஓகேவா? ஓம் சார். அது சார் அந்த மீட்ட கொஞ்சம் சொல்ல முடியுமா? I can meet you. அது கொஞ்சம் பெஸ்ட் ஒன் விளங்கல சார். கொஞ்சம் குழப்பம். என்ன விளங்கலாமா? ஓம் சார் அந்த நிமல் I can meet youங்கற அந்த பெஸ்ட் ஒன் நிக்கல அது கொஞ்சம் குழப்பம் அப்ளை சார். I can meet youல எது விளங்கல? குட் மார்னதா? அந்த மீட் ப்ரொனன்சியேஷன் இல்ல சார். நீங்க மீட் அதுல வந்து நம்ம எப்பவுமே ஹெல்பிங் verb. இப்ப பாருங்க ஏனா don't didn't மாத்திரம் go went மாத்திரமா? எதுல சார்? didn't do go did மாத்திரம் தானே? ஆனா go went மாத்தணுமா? இல்ல இல்ல. இவர் வந்து அண்ணா, இவர் வந்து தம்பி மாதிரி. அண்ணாவை மேரி பண்ணதுக்காக தம்பியை தொட முடியுமா? இல்ல தொடக்கூடாது. அவர் அப்படியே பேசாம இருக்கணும் சார். அந்த பஸ் கதை மாதிரியா சார்? பாப்போம் நம்ம இன்னும் பாப்போம் உதாரணம். ஓகே சார். ஓகே சார். ஓகே அன்சாப். ஓகே ஓகே குட். கவிஷான் சொல்லுங்க. கவிஷான் சார் ஆனா அந்த மீட் சொன்னீங்க சார், அது வந்து பாஸ்ட்க்கு மாறாதோ சார்? என்னமா? ஐ கேன் மீட் யூ இருக்கு தானே சார்? அத மாத்தணும். he could meet me இருக்கு தானே சார்? மீட் மாறாது. அது பாஸ்ட்க்கு மாறாதோ சார்? மாறாது. இப்படி இருந்தா ஐ மீட் யூ இருந்தால் கவிஷான் ஐ சார் மீட் யூ இருந்தால் ஐ மீட் யூ இருந்தா மாறும். மீட் என்னவா மாறும்? மெட்டா மாறும் சார். மெட்டா மாறும். அங்க வந்து அக்கா மட்டும் தான் இருக்காங்க. அவங்கள மட்டும் தான் கல்யாணம் கட்டினா அவங்கள மட்டும் தான் தொடலாம்.
இங்க வந்து தங்கச்சி அக்கா 2 பேர் இருக்காங்க. ஓகேவா கவிஷான்? ஓகே. ஓகே 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 finished. சார் ஓகே சொல்லுங்க அன்சாப். சார் அப்ப வில் வந்தா வுட்டா மாறுமா சார் இதுக்கு? வில் வந்தா வுட்டா மாறும், அதுக்கு பிறகு இருக்கிறது மாறாது. ஓகே சார். இது ஒரு அந்த ஃபியூச்சர் சொல்றதுக்கு தானே சார் அந்த இது? ஃபியூச்சர் உன்னை சந்திப்பேன் சொல்றதுக்கு தானே? ரைட் சார். இப்போ சொல்லுவோம் ஐ வில் மீட் யூ யாராவது சொல்றா, அன்சாப் சொல்றாரு ஐ வில் மீட் யூ சார். அப்ப நான் சொல்றேன் அன்சாப் said that he would meet me. ஓகே சார். ஓகே அன்சார் சொன்னார் என்னை சந்திப்பேன் என்று அப்படி. ஓகே ஓகே சார். ஓகே थैंक यू சார். ஓகே ஓகே. நான் பேர் சொல்லாட்டி அந்த சில வேளை உங்களோட பேர் அன்மியூட் ஆகுனா நீங்க சொல்லுங்க. ஓகே பேசுங்க சார். யா ஃபர்ஸ்ட் அந்த வேர்ட் புரியல. ஃபர்ஸ்ட் இந்த கேன் மீட்டா. ஓ சார். அதாம்மா இப்போ இதுல வந்து உண்மையிலே தியரி ஹெல்பிங் வெர்ப் இருந்தால் ஹெல்பிங் வெர்பை மட்டும்தான் மாத்தணும். ஓகேவா சார்? மத்தத மாத்தக்கூடாது. அதுக்கு சிம்பிள் உதாரணம் தான் நான் சொல்றேன். ஒரு வீட்டுல அண்ணாவும் இருக்காரு, அம்னா சாக்கி தம்பியும் இருக்காரு. அம்னா சாக்கி அம்னா சாக்கில யாரோ ஓகே அண்ணாவை மேரி பண்ணிட்டு தப்பி தவறி கூட தம்பியை தொட முடியுமா? முடியாது சார். முடியாது, கூடாது. முடியாது இல்ல, ஐயோ சார் முடியாது சார், அநியாயம் தான் சார், அது இல்ல, கூடாது இல்லையா? அப்ப அந்த மாதிரி தான் இந்த இடத்துலயும் 2 பேரும் இருக்கனால ஒரு ஆள் தான் நம்ம யூஸ் பண்ணலாம், மத்தவரை தொடவே கூடாது. பட் இந்த உதாரணத்துக்கு பாருங்க, ஐ மெட் யூ இருக்குது, அந்த இடத்துல அண்ணா மட்டும்தான் இருக்கிறார், தொடுறதுக்கு இன்னொருத்தர் இல்ல இல்லையா? அப்ப இவரைத்தான் ஏதாவது செய்யணும். ஓகேவா சார்? வரக்கிட்ட மீயோ ஐயோ திருப்பி வரும் தானே? எதுக்குமா? இப்ப ஐ வரக்கிட்ட மீ வி சரே அன்னைக்கு வி ஐ வந்தால் என்ன ஐ வந்தால் வி வருமா? எனக்கு விளங்கல அது. சார் நிமல் said that I meet you meet me அப்படி வராதா சார்? ஓகே he எப்படி அன்னைக்கு வந்துச்சு? இங்கயா இப்போ நிமால் சொல்றாரு ஐ கேன் மீட் யூ, எனக்கு உன்ன சந்திக்க முடியும்னு சொல்றாரு. இப்ப நான் சொல்றேன் உங்ககிட்ட, நான் சொல்றேன் அம்னா கிட்ட, அம்னா ஐ கேன் மீட் யூ, நான் உங்களை சந்திக்கலாம் அம்னா அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே நீங்க போயிட்டு உமா கிட்ட சொல்றீங்க சார் சொன்னாரு, யாருக்கு சந்திக்க முடியுமா அம்னா? சார் யாருக்கு சந்திக்க முடியும்? சாருக்கு. சார் வந்து ஒரு ஆண் தானே? ஓ சார். அப்ப அதுக்கு மேல என்ன போடணும்? சார் சொன்னாரு அவருக்கு என்னை சந்திக்க முடியும் என்று. விளங்குதா? ஓகே சார். இப்ப இங்க நான் சொல்றேன் எனக்கு உன்னை சந்திக்க முடியுமாம்னா, நீங்க போடுறீங்க சொல்றீங்க சார் சொன்னார் அவருக்கு என்னை சந்திக்க முடியும் என்று. அதுதான் நான் அந்த லிஸ்ட் கொடுத்தேன் பாடமாக்காம்னா, அது பாடமாக்கி. ஓகே ஓகே ஓகே. அன்மியூட் ஆனா நீங்க பேசுங்க. ஓகே ரைட். ஓகே லெட்ஸ் மூவ். ரைட் இந்த பாருங்க லிஸ்ட் ஃபுல்லாவே இருக்குது. ஆமிசா இருந்தா ஓஸ்வா ஆகணும், ஓஸ்வா இருந்தா ஹெட்பீன் ஆகணும், வில் இருந்தா உட் ஆகணும், ஹேவ் ஆஸா இருந்தா ஹெட்டா மாறணும், கென்னா இருந்தா குட்டா மாறணும், மேயா இருந்தா மைட்டாக மாற வேண்டும். ஓகே தானே? இது முதல்ல கொடுத்தாச்சு. ரைட். அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. Any doubts? You can ask me. Raise your hands. நிதுர்ஷன் சார் கேக்குதா? நிதுர்ஷன் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இன்னும் கொஞ்சம் மழை கூடவா இருக்கு, நான் பேசுறது கேக்குதா?
கேக்குது சார். ஓகே ஓகே. குட் ஈவினிங் சார். ரைட், அடுத்த சேஞ்சஸ். அடுத்தது வந்து அட்வர்பியல்ல உள்ள சேஞ்சஸ். திஸ்ஸா இருந்தா தட்டா மாறணும், தீஸா இருந்தா தோசா மாறணும், நவ்வா இருந்தா தென்னா மாறணும், ஹியவா இருந்தா தேவா மாறணும், டுடேயா இருந்தா தட் டேயா மாறணும். ஓகேவா? இதெல்லாம் எப்போ மாறும்? பாஸ்ட்ல சொல்லும் போது. ஓகேவா? பாஸ்ட்ல சொல்லும் போது மட்டும் தான் இதெல்லாம் மாறும். சேஸ்ன்னு சொன்னா இதெல்லாம் மாறாது. செட் தட்னு சொன்னா தான் இதெல்லாம் மாறும். அப்ப இந்த சேஞ்சஸ் எழுதிக்கோங்க குயிக்கா. மலையாருக்கு கொஞ்சம் சத்தமா பேச ட்ரை பண்றேன். ரைட், யாரது டவுட் உள்ளவங்க கை தூக்கி இருக்காங்க? மை கோஸ்ட். சார். சொல்லுங்க. கவிஷான் வெத்ரேஸ். சொல்லுங்க கவிஷான். சார் அந்த போட்டு நீங்க தானே சார் we didn't போட்டிருந்தீங்க சார் சார் அது வந்து நெகட்டிவ்க்கு மாத்துற நேரம் do not மாறும் தானே சார்? we don't go அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்துனா we didn't go னு வரும். சார் அது அப்ப do not ஸ்பீச்னா அந்த does not னா சார் வரும். இல்ல, do not னா தான் நான் சொன்னேன் did not னு வரும். not னா தான் didn't னு வரும். சார் நான் கேட்ட சார் இன்ட்ரோகேட்டிவ்க்கு சார். அது இன்னும் படிக்கல நம்ம. அது படிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. சரி. ஓகே. வேற யாரு? தட்ஸ் ஆல். இல்லையா? இன்னொருத்தர் இருக்காங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் அந்த கேன் குட்டா சேஞ்ச் ஆகிற அந்த ஸ்லைடை கொஞ்சம் காட்டிடுவா. நான் வர லேட் ஆயிடுச்சு சார். ஓகே ஓகே ஓகே. திவ்யாடையும் ஒன் பண்ண முடியுமான்னு பாருங்க. திவ்யாடையும் சார். சொல்லுங்கம்மா. இப்ப நம்ம மார்னிங் நடந்தத சார் ஈவினிங் சொல்லும் போது நம்ம பாஸ்ட் யூஸ் பண்ணுவோமா சார், இல்லாட்டி நார்மலாவே யூஸ் பண்ணுவோமா? ஆமா ஆமா ஆமா, கட்டாயம். உங்களுக்கு தெரியும் தானே திவ்யா, நம்ம எப்படி அந்த டைம் மாறுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. நம்ம தமிழ்ல சொல்லுங்க, அவர் சொல்றாருங்கிறதுக்கும் அவர் சொன்னாருங்கிறதுக்கும் எந்த டைம் கேப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே. ஓகேவா? ஓகேன்னு நினைக்கிறேன் அன்சாப். இல்லாட்டி ரெக்கார்டு பார்த்துக்குவோம். இன்னொரு அன்சாப் இருக்காரு இல்லையா, நான் இன்னைக்கு தான் அது பார்த்தேன். ஓகே, திஸ்ஸா இருந்தா தட்டா மாறணும், தீஸா இருந்தா தோசா மாறணும், நவ்வா இருந்தா தென்னா மாறணும், ஹியவா இருந்தா தேவா மாறணும், டுடே இருந்தா தட் டேயா மாறணும். சாரி, குயிக்கா எழுதிக்கோங்க. ஐ திங்க் யூ ஃபினிஷ்ட். முடிச்சிட்டீங்கன்னு நம்புறேன். this, that, these, those, now, then, here, there, today, that day. இதுல ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம் வரும், அதை பத்தி பேசுவோம் இப்போ. இன்னும் இருக்கு. டுமாரோ, நெக்ஸ்ட் டே, இல்லாட்டி ஃபாலோவிங் டே, எஸ்டர்டே இருந்தா the previous day, the day before, லாஸ்டா இருந்தா previous, நெக்ஸ்டா இருந்தா following, இந்த மாதிரி மாறணும். இதே எழுதி வச்சுக்கோங்க. சுபாஷ் சொல்லுங்க. சுபாஷ் சார், அந்த ஃபர்ஸ்ட் காட்டுனது காட்டேலுமா சார்? எது? these அந்த ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் காட்டுனீங்க சார். these அது எழுதிக்கலையா? கவரேஜ் ப்ராப்ளம் சார். தம்பியோட விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா சுபாஷ்? இல்ல சார், அவர்தான் சார் சாப்பிட்டோம். ஓகே ஓகே, எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க. This, that, these, those, now, then, here, there, today, that day. இதெல்லாம் ரூல்ஸ். ஓகே,
ஆயிஷா சார் ஷெல் தானே சார் சேஞ்ச் விலங்கல ஆகும். சிக்னல் இழுத்துப்பட்டு வந்துச்சு வந்துச்சு சொல்லுங்க. ஷெல் இந்த வுட் இருந்தா சார் ஓ சேஞ்ச் ஷெல் ஆகும். இருந்தா வுட், ஷெல் இருந்தாலும் வுட் தாமா. ஷெல் இருந்தா சார் வுட் 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 வுட். டுமாரோ த நெக்ஸ்ட் டே இல்லாட்டி த ஃபாலோவிங் டே ரெண்டு உண்டு. ரெண்டுல சரி உண்டு. எஸ்டர்டே, த ப்ரீவியஸ் டே, த டே பிஃபோர் ரெண்டும் போடல சரி உண்டு. லாஸ்ட், ப்ரீவியஸ், நெக்ஸ்ட், ஃபாலோவிங். எனக்கு டவுட் இருந்தா கேளுங்க. Who is that? Divya. Divya. சார் இப்ப வந்து நம்ம இப்ப குட்டோட வந்து சார் அங்கால வர ஃபார்ம் வந்து மீட் அண்ட் தான் சார் வேணும்னு பார்த்தேன் நம்ம. இப்ப அது சார் இப்ப ஹீன்றதால மீட்ஸ் அப்படி ஒன்றும் மாறாது தானே? இல்ல கென்னலா இருந்தா அது வராதேம்மா. கென்னலா இருந்தா வில்லலா இருந்தா யாரு இருந்தாலும் அது பேஸ் ஃபார்ம் தானேமா இருக்கும். ஓகே சார். இப்ப சார் ஹேட் டு அண்ட் வந்துச்சுன்னா அங்கால வரது வந்து பேஸ் ஃபார்மா இருக்குமா? அது மாறாது. பேஸ் ஃபார்ம் எப்பவும் பேஸ் ஃபார்ம் தான். அது ஹேட் டுக்கு பிறகு எப்பவும் பேஸ் ஃபார்ம் தான். அந்த டு அண்ட் இப்ப நீட் டு அப்படி எல்லாம் வந்தா சார் நீடட் டு நீடட் எப்படி வந்தாலும் டுக்கு பிறகு வர்றது மாறாது. ஓகே சார். இப்போ நீடட் டு அப்படின்னு வந்திருந்தா நீங்க போன ஹெட் நீடட் டு கோ அப்படி ஒன்று வரும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. திவ்யா கிட்ட லொரி ஒன்று இருக்கு இல்லையா? டவுட் லொரி ஒன்று இருக்கு. குட், வெரி குட். அந்த டவுட்னால மத்தவங்க படிச்சுக்கோங்க. அம்னா சாக்கி சார் இதுக்கெல்லாம் நீங்க என்னமா சொல்லுவீங்க தானே? என்னமா இப்போ நீங்க tomorrow, yesterday, last, next எக்ஸாம்பிள் போடுங்க சார். பயப்படாதீங்க, கட்டாயம் தருவேன். எழுதிக்கொண்டீங்களா? ஓ சார் எனக்கு புரியல. இல்ல இல்ல தருவேன் நான் தர்றேன். என்னன்னு தர்றேன். ரைட், எழுதி இருப்பீங்க நம்புறேன். ரைட், இப்போ பாருங்க. நிமால் செட்ல தான் நான் எழுதியிருக்கேன், சேஸ்ல எழுதல. ஓகேவா? சேஸ்ல எழுதுனா உங்களுக்கு தெரியும் ப்ரோனவுன்ல மட்டும்தான் மாற்றம் வரும். இப்போ செட்ன்னு இருக்கனால நம்ம வீலையும் மாற்றம் கொண்டு வரணும், ஆவலையும் மாற்றம் கொண்டு வரணும். வேற என்ன இருக்குன்னு பாருங்க. நான் கொடுத்தேன் நவ், இதுலயும் மாற்றம் கொண்டு வரணும். சோ ஈஸி இல்லையா? இதுதான் விஷயம். பாப்பா ஹனா என்ன சொல்றாங்க. ஹனா Hana, where are you? Gone. Hana, can you give me the answer first one? இல்ல சார் இன்னும் எழுதல. அது கை தவறப்பட்டது. ஓகே ஓகே. அதுக்கு தான் சார் கை தூக்குனே. நீங்க என்ன சார்? ஓகே, எழுதிக்கோங்க. மது சொல்லுங்க. மது மது பிரன்யா Pranya can you hear me? Okay, first one try பண்ணு. Good evening sir. Good evening Pranya. First one செய்ய முடியுமா உங்களுக்கு? Nimal said that. Yes sir. சொல்லுங்க. Nimal said that they were ready then. Sir. Nimal said that they were ready then. இப்ப பாருங்க, யாரு அம்னா சாக்கி கேட்டதுக்கு பதில் கிடைக்கும். said that போட்டிருக்கிறோம், வீக்கு பதிலா தே போட்டிருக்கிறோம், ஆவுக்கு பதிலா வே போட்டிருக்கிறோம். ரெடியா ஒன்னும் செய்ய மாட்டாது, அட்ஜெக்டிவ் பேரடை மொழிகளை ஒன்னும் செய்ய முடியாது. நவுக்கு பதிலா தென் போட்டிருக்கிறோம். இது செட் தட்ல தான் இதெல்லாம் நடக்கும். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். யாரு பேசுறா இப்போ? பிரன்யா.
கிருபாஷினி கொஞ்சம் குரல். கிருபாஷினி. கிருபாஷினி. Good evening, sir. Good evening, Kirbashini. How are you? I'm fine. Very And good. you? Oh, not bad. Going on. I am okay. Can you tell me the answer? Second one. Yeah. He could win that day. He, yeah. He வருமா? சொல்லுங்க பாப்போம். வி வரலாம் இல்லாட்டி ஐ வரலாம் இல்லையா? அமால் said that யூக்கு பதிலா ஐ, யூக்கு பதிலா ஐ, கேன்னுக்கு பதிலா கேன், வின் சேஞ்ச் ஆகாது. நான் சொன்னேன் அக்கா தங்கச்சிக்கு அது இட் ஒன்ட் சேஞ்ச். டுடேக்கு பதிலா என்ன கிருபாஷினி? That day. Very good, my dear girl. Very good. Nidurshanan. Nidurshan. 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 Good evening, sir. Good evening. சொல்ல முடியுமா நிதுஷன்? சொல்லலாம் சார். ஓகே சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. இது மூணாவதுக்கா சார்? யா, பியால். பியால் said that Pial said that he கஷ்டமா இருக்கா? ஓகே, ட்ரை பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ட்ரை பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஐ அம் கோயிங் வித் துஷ்யந்த். துஷ்யந்த் சொல்ல முடியுமா? துஷ்யந்த் இல்லையா? ஓகே, புது பேர் ஒன்று, ரிஃப்னா. ஐ அம் கோயிங் வித் ரிஃப்னா. ரிஃப்னா? நோ நெட்வொர்க். சமீமா கூட போம். சமீமா. Samima, can you switch on? Rifna. Okay, Rifna. Okay, Rifna. Yeah, sir. சொல்லுங்க Rifna. Pierre said that he saw you there. He saw you மாறாதா? இல்ல சார். ஏ லிஸ்ட் எடுத்து பாருங்க. Rifna, எங்க காணோம் ரிஃப்னாவா? ரிஃப்னா, கம் பேக். ஓ சார். ஏன் மாறாதுன்னு நினைக்கிறீங்க? யூ ரிஃப்னா யோசிக்கணும். ஓகேவா? ரிஃப்னாவுக்கு பதிலா ரியா கிட்ட போறோம் நம்ம. Good evening, sir. Where are you? இங்க இருந்தீங்க, கிளாஸ்ல இருந்தீங்க? Yes, sir. I'm Okay, here. good. சொல்லுங்க. Pial said that. எப்படி வரும்? Pierre said that he saw me there. He saw me there. பாப்பா என்னென்ன மாறுதுன்னு. Okay, Pial said that. I க்கு பதிலா he, see வந்து presentல இருக்கு, pastக்கு மாறணும். So, you க்கு பதிலா me அல்லது us கூட வரலாம். us கூட வரலாம். here க்கு பதிலாக there. ஓகேவா? Okay, sir. Okay, very good Ria, very good. Right, இப்போ இதுல ஒரு practical பிரச்சனை நான் சொல்லி தரேன் உங்க எல்லாருக்கும். I see you here அப்படின்னு சொல்றோம். நான் உன்னை இங்கே காண்கிறேன். நான் உன்னை இங்கே, இப்ப இந்த இடத்துல நான் இருக்கிற கிளாஸ், இந்த இடத்துல நான் உன்னை இங்கே காண்கிறேன்னு பியால் சொல்றார். நான் வேற யாருக்கிட்டையும் நல்லா யோசிச்சு பாருங்க, வேற ஒருத்தர்கிட்ட இதே இடத்துல வச்சு சொல்றேன். பியால் சொன்னான். ஓகேவா? பியால் சொன்னான், அவன் என்னை அங்கே காண்கிறான்னு சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. பியால் சொன்னான், அவன் என்னை அங்கே காண்கிறான், கண்டான் அப்படின்னு சொல்லுவோமா? நான் இங்கதான் இருக்கிறேன் இன்னும். அப்போ பிராக்டிகலி நீங்க யோசிக்கும் போது, பிராக்டிகல் லைஃப்ல பியால் சொன்னான், அவன் என்னை இங்கே கண்டேன் என்று. ஓகேவா? ஆனா கிராமர், அதாவது இலக்கணம் சொல்கிறது,
பரீட்சைக்கு இலக்கணம் சொல்கிறது ஹியவாக இருந்தால் தேவாக மாத்து அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இன்னொரு உதாரணம், யூ கேன் வின் டுடே. நல்லா பாருங்க இந்த வாக்கியத்தை. யூ கேன் வின் டுடே. எல்லாருக்கும் கேக்குதுன்னு நம்புறேன்டா. ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங். நல்லா கேட்டுக்கோங்க. யூ கேன் வின் டுடே. ஓகே, இன்னைக்கு காலையில ஒருத்தர் என்கிட்ட சொல்றார், அமால்ங்கிறவர் என்கிட்ட சொல்றார், யூ கேன் வின் டுடே சிவா, யூ கேன் வின் டுடே, உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி பெற முடியும் சிவா அப்படின்னு சொல்றார். நான் அதை இன்று பகலைக்கு சொல்லும் போது எப்படி சொல்லுவேன்? அமால் said that I could win today. இல்லையா? நான் ஒரு ஈவினிங் சொல்றேன், ஒரு 5 மணி போல. அமால் said that I could win today. இன்னும் இன்னைக்கு டுடே இருக்கு இல்லையா? நைட் ஒரு 10 மணிக்கு சொல்றேன், அமால் said that I could win today. இல்லையா? ரைட். நாளைக்கு சொல்றேன், அமால் said that I could win yesterday. நேற்று. இல்லையா? நாளைக்கு ஈவினிங் சொல்றேன், அமால் said that I could win yesterday. இல்லையா? அப்படி மாறும் பிராக்டிக்கல் வாழ்க்கையில். பொதுவா நம்ம பேசும் போது இப்படி மாறும். பட் இலக்கணம் சொல்கிறது பரீட்சைக்கு எழுதும் போது டுடேன்னு இருந்தா நீங்க எப்ப சொல்றீங்க, எத்தனை நாள் கழிச்சு சொல்றீங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். that dayன்னு போடுங்கன்னு சொல்றாங்க. பட் யூ ஹாவ் டு திங்க் பிராக்டிகலி. நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த சொன்ன விஷயம் விளங்கலனா யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ். மோமண்ட் அன்சாஃப் சொல்லுங்க. மோமண்ட் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஆமாம் சார், ஒரு இதோண்டு வேலையை ட்ரை பண்ணேன் சார். நான் ஒன்று சொல்றேன், சரியான கொஞ்சம் பார்த்து சொல்ல ஓகே ஓகே ஓகே. ஆமாம் சார். நிமல் செட் அந்த கொட்டேஷன் மார்க்குள்ள there is a 2 pen here ன்னு சொல்றார். அப்ப இது எப்படி சார் வரும்? நம்ம ஈஸியா மாத்திக்குவோம். there is a pen here ன்னு மாத்திக்குவோம். ஓகே அன்சாப்? அப்படிதான் சார் நான் சொன்னேன். there is a pen here ன்னு அப்படிதான் சொல்லி இருக்கேன். ரைட். இப்போ நான் சொல்றேன், அன்சாப் சொல்றாரு, அன்சாப் தான் சொல்றாருன்னு நினைச்சுக்கோங்க. ஹியர்ங்கிறது உங்களோட ரூம்லன்னு நினைச்சுக்கோங்க. அன்சாப் ஹியர்னு சொல்றது உங்களோட ரூம். ஓகேவா? ஓகே. உங்களோட ரூம்ல இருந்தே சொல்லும் போது நம்ம சொல்லுவோம், அன்சாப் said that there is a pen, sorry, there was a pen here னே தான் சொல்லணும். ஓகேவா? உங்களோட ரூம்லயே தான் இருக்கிறோம். நான் சொல்றேன் இது பிராக்டிகலி சொல்லும் போது. பிராக்டிகலி சொல்லும் போது அன்சாப். ஓகேவா? பட் இது வந்து நீங்க எக்ஸாம்க்கு எழுதும் போது எங்க இருக்கிறீங்க எப்படி எல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க அதை தேன்னு தான் மாத்தணும். ஓகேவா? ரைட். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன் அன்சாஃப்க்கு, இது புரியுறதுக்காக, மத்தவங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்றேன். என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் குட். ஓகேவா? திஸ் இஸ் குட் இந்த பென்னை காட்டுறேன். திஸ் இஸ் குட், திஸ் இஸ் a குட் பென். ஓகேவா? ஓகேவா அன்சாஃப்? திஸ் இஸ் a குட் பென். இந்த பேனை நான் வேறொரு நாளைக்கு ஒரு 10 நாள் கழித்து இன்னொருத்தர்கிட்ட காட்டி சொல்லும் போது அவங்க ரூல்ஸ் என்ன சொல்றாங்க? திஸ் என்னவா மாறணும்? தட்டா மாறணும். ஓகேவா? பட் பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம அப்படி மாத்த தேவையில்ல. அன்சாஃப் said that this is this was a good pen. this ஆவே தரங்க. ஏன்னா அந்த பென் என்கிட்டே தான் இன்னும் இருக்கு. ஓகேவா அன்சாஃப்? அன்சாஃப், can you hear me? Okay, wait, some problem, some network problem, so I was left out. Yeah. Ansaf, can you hear me? Can one of my co-hosts, can you switch on Ansaf? Yes sir. Okay Ansaf, thank you very much. Correct. Ansaf, அப்போ விளங்குச்சா நான் சொன்ன டிஸ்கனெக்ட் ஆச்சு. இப்போ நான் சொல்றேன் I like this. Okay, I like this pen. Okay Ansaf? I like this pen. இத நான் 10 வருஷம் கழிச்சு சொன்னாலும் நிமால் said that he liked this pen ன்னு தான் சொல்லணும். இந்த பென் நம்ம கையில இருந்தா. அப்படிதானே? ஆம் சார். ஆனா பிராக்டிகல் கிராமர் ரூல்ஸ்க்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்போ கிராமர் ரூல்ஸ்க்கு சொல்லணும், அன்சாஃப் said that he liked that pen ன்னு தான் சொல்லணும். ஓகேவா? that pen. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பிராக்டிகலா யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கணும். அதாவது அந்த பென்னு கையில இருந்தா திஸ் பென் ன்னு சொல்லலாம் தானே சார்? ஓ ஷூர் கட்டாயம் கட்டாயம். அது இல்லாட்டி தட் பென் ன்னு சொல்லலாம். தட் பென், அந்த பேனைன்னு சொல்லலாம். ஆம் சார். அது சரி. அந்த இப்ப தியாருக்கு இவடத்து என்ன சார் வரும்? தியா மாறாது. தியா அப்படியே தான்.
they are அப்படியே வருமா? Oh, they are won't change. Okay sir. Okay, very good answer. Good questions. Thank you very much. Okay, very good. எழுதிருப்பீங்க நம்புறேன். So I'm moving to the next part. Okay, there are two sentences. Try பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. அவசரப்பட்டு கை தூக்க வேணாம். எழுதி முடிச்சிட்டு கை தூக்குங்க. Raise your hands after you finished writing. மத்தவங்களும் ட்ரை பண்ணட்டும் இல்லையா? விஷயம் புரியாதவங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். எழுதி முடிச்சவங்க you can raise your hand. Raise your hand mean give us another symbol. One of my co-host will help us. Okay, good. Okay, Farwin is waiting. Okay, Farwin. Sir, சொல்லவா? சொல்ல முடியுமா? Farwin கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகேவா? Farwin, we'll wait few seconds. மத்தவங்களும் ட்ரை பண்ணனும் இல்லையா? Farwin அதுவரை எனக்கு சொல்லுங்க, இதுல எது மாற்றம் செய்யணும்னு சொல்லுங்க. said that வரும். அது மாறணும். அடுத்து மை மாறணும். அடுத்து வந்து was மாறணும். Here yesterday. இதுல என்ன மாறணும்னு சொல்லுங்க. ரோஜ் கதையில என்ன மாறணும்னு சொல்லுங்க. you can meet மாறுமா மாறாதா? me sir. meet மாறாதா? மாறாதே. உங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லையா? வெரி குட் கேர்ள். அடுத்தது next week மாறுமா? following week இது வரும். அதனால next part. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்கம்மா. Raja said that his car had been there the previous day. பாப்போம். his car. ஓகே, wasக்கு பதிலா என்னமா போடணும்? wasக்கு பதிலா had been. hereக்கு பதிலா there. yesterdayக்கு பதிலா previous day. yesterdayக்கு பதிலா the previous day. Very good my dear girl, superb, you got it. Thank you very much. Okay sir. Okay, I am going with Aisha Akbar. Aisha, no sir. சொல்லுங்க ஆயிஷா. சார் நான் திவ்யா சார். திவ்யா. ஓகே திவ்யா. மைக் ஆன் ஆயினது சார், சொல்லவா சார்? ஓகே சொல்லுங்க. Roj said that I could meet him the following week. Roj said that யூக்கு பதிலா I, கேன்னுக்கு பதிலா could meet மாற தேவையில்லையா? ஓம் சமாத தேவையில்லை. ஓகே, me him the following week. Very good. Good try. சரியானவங்க எழுதிக்கோங்க. சார். எஸ் சொல்லுங்க. சார், அந்த following என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? following வந்து சொல்றது வந்து அடுத்த. இப்போ following weekனா வர்ற கிழமை அப்படிங்கிற மாதிரி. வர்ற கிழமை. ஓகேவா? வாரக்கிழமை.
நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? ஏன் ஃபாலோவிங் வீக்னு சொல்றோம்னா, இப்போ இன்னைக்கு நான் சொன்னா நெக்ஸ்ட் வீக்னா உங்களுக்கு அன்சாப்க்கு தெரியும், அடுத்து வர்றது இல்லையா, முன்னுக்கு வர்றது இல்லையா. இப்ப இவர் வந்து போன மந்த் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க. போன மந்த் தான் ராஜ் சொல்லியிருக்காரு எனக்கு உன்னை வார வீக் சந்திக்க முடியும்னு சொன்னாரு, போன மந்த். ஓகேவா? ஆனா அவர் இன்னும் நம்மள சந்திக்கல. ஓகேவா? அப்ப நம்ம அந்த கதையை இப்ப சொல்றோம். ரோஜ் சொன்னா அவன் அடுத்த கிழமையே என்ன சந்திக்க முடியும்னு. எப்போதைக்கு அடுத்த கிழமை? அவன் சொன்ன அன்னையில இருந்து அடுத்த கிழமை, அதாவது ஒரு மாசத்துக்கு முந்தி. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. ப்ரீவியஸும் அப்படிதான். எஸ்டர்டேனா நேத்து இல்ல, அவன் போன மந்த் சொல்லி இருப்பான். அந்த சொன்ன அன்னைக்கும் முதல் நாள். ஓகேவா? ஓகே சார். ஓகே குட். ஓகே குட். இதெல்லாம் பிராக்டிகலி மாறலாம். ஓகே, இப்ப எஸ்டர்டேன்னு சொல்றது வந்து நாளைக்கே, இப்ப இன்னைக்கு சொல்றாரு இவரு அவன் காவோஸ் எஸ்டர்டே. இப்ப இந்த இடத்துல பாருங்க, I will take one person to get help. Okay, okay, Ilyas, I am going with Ilyas Hajara. Yes sir. இப்போ இங்க பாருங்க, here இருக்கு தானேமா? Yes sir. இப்ப அவர் சொல்றாரு உங்களோட வீட்டு வாசல்ல இருந்து தான் இந்த கதையை சொல்றாரு. My car was here yesterday. இந்த கார் இந்த இங்க இருந்துச்சு அப்படின்னு. ஓகேவா? Okay sir. அவர் 10 வருஷம் கழிச்சு வந்து உங்களோட வாசல்ல இருந்து சொல்லும் போது இந்த ஹிய தேவா மாறுமா மாறாதா? மாறும் சார். மாறாது. உங்களோட வாசல்ல இருந்து தானே சொல்றாரு. Okay sir. பிராக்டிகல் லைஃப்ல நான் சொல்றேன். ஓகே, நாட் இன் எக்ஸாம். நான் சொல்றேன் பிராக்டிகல் லைஃப்ல ராஜ் வந்து சொல்றாரு மை கார் வாஸ் ஹியர் எஸ்டர்டே. நேத்து என்ன கார் இங்க இருந்துச்சுன்னு உங்களோட சத்தம் போட்டு போறாரு. ஓகேவா இலியாஸ்? ஓகே சார். இத நீங்க 10 வருஷம் கழிச்சியும் உங்களோட வாசல்ல இருந்து சொன்னால், உங்களோட வாசல்ல இருந்தே சொன்னா நீங்க சொல்லணும் ராஜ் said that his car had been here the previous day தான் சொல்லணும். ஓகேவா? ஓகே சார். அது மாறாது எங்க போனாலும். சாரி, அந்த இடத்துல இருந்தால் எத்தனை வருஷம் போனாலும், பல லட்சம் வருடங்கள் போனாலும் அது மாறாது. ஓகே, பிராக்டிகல் லைஃப்ல. ஓகேவா? ஓகே சார். ஓகே, அதே மாதிரி ப்ரீவியஸ் கதை எஸ்டர்டே என்பது இப்போ இன்னைக்கு சொல்றாரு வந்து உங்ககிட்ட நேற்று எந்த கார் இங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். இத நீங்க இன்றைக்கு சொன்னால், இன்றைக்கு எத்தனை மணிக்கு சொன்னாலும் நீங்க சொல்வீங்க ராஜ் said that his car had been here இல்லாட்டி there yesterday ன்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஒரு நாள் கழித்து சொன்னால் ராஜ் said that his car had been there 2 days back அப்படி சொல்லலாம். அதோட ஈஸி ப்ரீவியஸ் டேன்னு சொல்லிட்டு போலாம். ஓகேவா? சோ இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் நீங்க உங்களோட ஆன்சரை மாத்திக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, பாப்போம். ஓகே, லாஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எவ்ரிஒன் ஷுட் ட்ரை. இந்த பாடமெல்லாம் மிஸ் பண்றாங்க நிறைய பேர். எனக்கு அதுதான் கவலை. செய்ய வழி இல்லை இல்லையா? இவ்வளவு அழகா லைஃபுக்கு தேவையான பாடம் இதெல்லாம். லைஃப் லாங் படிக்க வேண்டிய பாடம். ஸ்போக்கன் எல்லாத்துக்கும் இதுதான் தேவை. நம்ம இவ்வளவு நாள் படிச்சதை விட வித்தியாசமா இருக்கு. மது, எஸ் சார். ஆன்சர் சொல்ல முடியுமா? ஓம் சார். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஓகே சார். We'll wait for some time. Madhu, where are you from? Pretty close sir. Yeah, Madhu or Mathu? மது. அப்போ டி போடுங்கம்மா, இட்ஸ் பெட்டர். ஓகேவா? ஓகே சார். மது எழுதும் போது MADHU போடுங்க. இப்ப நான் இதை வாசிச்சா மதுன்னு தான் வாசிக்கிறேன். தான் ஓகேவா? ஓகே சார். ஒன்லி மது, அவ்வளவுதான் பேரு. தட்ஸ் ஆல். மதுமிதா. Madhumida. Oh, good. Nice name. So, Madhu. MADHU. It's better. Batiklo, where are you? Town, sir. Batiklo town. You know that. I am one of the students at St. Methodist College, Sengaladi. 3 years I studied at Sengaladi. Okay, let's move.
பாப்போம். மது எனக்கு சொல்லுங்க என்னென்ன சேஞ்ச் ஆகும்னு சொல்லுங்க பாப்போம். I okay. Am okay. You are now. Okay, let's start. Start now. Madhu? Vijay said Vijay said that she at our school then. See? Vijay said that she at our school. No. யோசிங்க. இந்துஜா சப்போர்ட் கேட்பா. இந்துஜா Sir, good evening, sir. குட் ஈவினிங். மதுக்கு ஹெல்ப் பண்ணணும். Okay, sir. சொல்லுங்க பாப்போம். Vijay said இதோட that நிப்பாட்டணும். ஓகேவா? இதோட நிப்பாட்டணும். அதுக்கு மேல போக கூடாது. சொல்லுங்க. Vijay said that he was wait. She was. Madhu said that she was. வினோதிச்சா sorry மது இல்ல விஜய் said that. மது கிளியரா? Sir. அது மிஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? ஓகே, நீங்க போட்ட வழியில போகுதான்னு பாப்போம். இந்துஜா சொல்லுங்க. இந்துஜா. she was sorry sir. Vijay said that he was sorry. இல்ல சரி. Vijay said that she was at our school then, sir. our school nowக்கு பதிலா then. இது my schoolனா கூட பரவாயில்லை இல்லையா? இது my schoolா கூட மாறலாம். Sir. Okay, good. So வினோதிச்சா மது. Okay, sir. Okay, ஒரு மிஸ் ஆயிருச்சு இல்லையா? I am க்கு பதிலா மிஸ் ஆயிருச்சு. It's okay, doesn't matter. Okay, good Induja, very good. So this is the way of changing. நான் இதுல ஆக்டிவிட்டி ஒன்னு போடுறேன், செய்து பார்க்கணும் நீங்க. you have to do. சந்தேகங்கள் இருந்தா கதைப்போம். ஓகேவா? இந்த இருக்கு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியை நான் உங்களோட குரூப்ல போட்டு விடுறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இது போல 2 ஆக்டிவிட்டி போட்டு வைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம இதையும் கதைத்து அதனுடைய அடுத்த பகுதிக்கும் போகலாம். ஓகேவா? hope you understood. right? doubts இருக்கிறவங்க இருக்கலாம். நம்ம வார வீக் பார்த்துட்டு படிக்கிறவங்க மட்டும் ஒரு குரூப் போட்டுக்கோம் இல்லையா? மத்தவங்க எல்லாம் just leave it. எனக்கு ஒரு குரூப் இருந்தா ஈஸி. it's time waste for me. Okay.